இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் சத்சங்கம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. சத்சங்கம் கிடைக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிறதுல துர்லபமான சமாஜிதேன பல ஜென்மாங்களா நம்ம பண்ணின ஒரு புண்ணிய காரணத்தினால்தான் நம்மளுக்கு ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறதே கிடைக்கிறது. அஜ்ஞான ஹேதுகிருத மோகமதாந்தகார நாசம் விதாய ஹிததோ தயதே விவேகா. மேலும் மனுஷ பிறவியினுடைய ஒரு அர்த்தமும் சத்சங்கம் கிடைச்சு அந்த மனிதன் மேல்கதிக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மனுஷ பிறவியினுடைய ஒரு தாற்பயமே. ஏன்னா மற்ற பிறவிக்கும் மனுஷ பிறவிக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். லோகத்தில் பார்த்தோம்னா எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்கு. நமது சாஸ்திரங்கள்ல இந்த லோகத்தில் எத்தனை விதமான ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த லோகத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு பிறவிதான் மனித பிறவி. அந்த மனித பிறவியில என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அஜ்ஞான ஹேதுகிருத மோகமதாந்தகார விவேகம் அப்படிங்கிறது தான் இந்த மனித பிறவியினுடைய ஒரு தனி தாற்பயம். ஏன் அப்படின்னா எல்லா ஆடு மாடும் சாப்பிடுறது, ஆடு மாடும் தூங்குறது, ஆடு மாடும் குழந்தை பெற்றுக்கிறது, இது எல்லாமே மற்ற மிருகங்களும் பண்றது. அப்போ மனிதர்களுக்கு மட்டும் தனி ஒரு வேற்றுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விவேகம் அப்படிங்கிறது தான் வேற்றுமை. கிருபானந்த வாரியார் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் சொல்லும் பொழுது பகவான் சிம்பாலிக்கா இந்த மனித பிறவி மேல இருக்கக்கூடிய பரம்பொருள் அடைவதற்கு தான் அப்படின்னு மனித பிறவியிலே வச்சிருக்கான். எப்படி அப்படின்னா மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டில் வளரும். மாடாகட்டும், ஆடாகட்டும், நாயாகட்டும் எல்லாமே இந்த வாட்டில் வளரும். திரையஞோனி அப்படின்னு சொல்லியாது. இந்த மனிதன் மட்டும் எப்படி வளரலாம் அப்படின்னா மேலாப்ப எப்படி வளரும், ஒசர மேல பார்த்து வளருவோம். இது என்னது காமிக்கிறது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைவதற்கு உண்டான ஒரு பிறவிதான் இந்த மனித பிறவி. கிருபானந்த வாரியார் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மனித பிறவி அப்படிங்கிறது தான் துர்லபமானது. இதை வச்சுதான் மேல்கதிக்கும் போக முடியும். இந்த மனித பிறவியை வச்சு நம்ம மேல அடுத்து தேவனாகவும் போகலாம். இல்ல கீழே இருக்கக்கூடிய திரும்பி புழு பூச்சிகள்ல இருந்தும் திரும்பி வரலாம். இல்ல திரும்பி இதே மனுஷ பிறவி எடுத்துக்கனா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மனித பிறவியை தான் விவேகம் அப்படின்னு சொல்றது. இந்த மனித பிறவியை நம்ம வெச்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மனித பிறவியில எவ்வளவு முடியுதோ அந்த சத்சங்கத்தை அனுபவிக்கணும். அந்த சத்சங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம நினைச்சா கொடுக்க முடியாது, பகவான் நினைக்கணும். அழகா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா, அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்னு. நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு ஒன்று வரோம், இல்லை நம்ம வாக்குறது ஒரு பாண்டுரங்கான்னு வருது, ஒரு விட்டலான்னு ஒரு நாமம் வருது அப்படின்னா அது நம்ம பண்ணினேன், நான் பண்ணினேன் அப்படின்னு நினைச்சது இல்லை. நான் இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கேன், நான் இன்னைக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்படி என்னன்னா பகவான் நினைச்சிருக்காரு, உள்ள இருக்கக்கூடிய அவர் நினைக்கணும். இந்த பக்தன் இன்னைக்கு தேதிக்கு எனக்கு பூ சமர்ப்பிக்கணும், இந்த பக்தன் இன்னைக்கு தேதிக்கு என்னை பார்க்கணும்னு சொல்லி அவர் சங்கல்பம் பண்றாரு. அதனாலதான் நம்ம கோவிலுக்கு வந்தீங்க. இதே சேலம் நகரத்துல எவ்வளவோ மக்கள் இருக்காங்க. எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுறது இல்லை, எல்லாரும் கதைக்கு வந்துடுறது இல்லை. அப்போ பகவான் செலக்டட் பர்சன்ஸ் தான் இந்த சத்சங்கத்துக்கு கூட்டிட்டு வராது. அப்போ பகவான் இந்த நம்ம சத்சங்கம் கிடைக்கிறதுங்கிறது பகவான் சங்கல்பிக்கணும் அப்படிங்கிறது. அப்படியாக இந்த ஒரு வார காலம் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபுராணத்தினுடைய பிரவச்சனம். இது என்ன பாகவதம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய இந்து தர்மத்துல ஆணிவேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதம் அப்படிங்கிறது தான் ஆணிவேர். ஒவ்வொரு மதங்களுக்கு ஒவ்வொரு மூல பொருள் இருக்கும், உரை இருக்கும். இப்போ கிறிஸ்தவ மதம் எடுத்துட்டோம் அப்படின்னா குரான் தான் வாய், பைபிள் தான் வாய். இதே முஸ்லீம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு பைபிள். இதுவே இந்து மதத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா பகவத்கீதை அப்படிங்கிறது தெரியும். பகவத்கீதையும் வேதத்துடைய சாரம் தான். ஆனா இந்து மதத்துக்கு நூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
வேதம் அப்படிங்கிறது தான் மெயின் ஆதாரம். அந்த வேதத்துக்கு விருத்தமாக எந்த ஒரு தர்மங்கள் யார் ரிஷிகளே சொல்லியிருந்தாலும், எப்பேற்பட்ட பெரியவர்கள் சொல்லியிருந்தாலும் வேதத்துக்கு முரண்படுமையானால் அந்த தர்மத்தை நம்ம ஏற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அந்த அளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு நம்மளுடைய இந்து மதத்துல. சரி, இந்த வேதத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சிலது. இந்த ஸ்மிருதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேதத்துல சொன்ன விஷயங்களை இன்னும் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி சொல்ல வந்ததுதான் ஸ்மிருதிகள் அப்படின்னு பேர். வேதத்துக்கு தமிழ் அழகான ஒரு பெயர் என்ன அப்படின்னா மறை அப்படின்னு ஒரு பெயர். வேதம் டைரக்டா பரோக்ஷ பிரியாகி வகி தேவாஹா, வேதம் டைரக்டா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கன்வே பண்ணாது, சுத்தி தான் சொல்லுவோம், நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வேதத்தை சார் எனக்கு வேதத்தை படிச்சா டைரக்டா புரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்மிருதிகள் அப்படிங்கிறத அடுத்து வச்சோம். அந்த வேதத்துல சொன்ன தர்மங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்மிருதிகளை தெரிஞ்சுட்டா வேதத்துல சொன்ன அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கணும். சார் எனக்கு ஸ்மிருதிகளை சொன்னதே எனக்கு புரியல சார், எனக்கு சுத்தமா புரியல, இன்னும் எனக்கு ஃபில்டர் பண்ணி இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டா அப்படின்னா அவளுக்கு தான் புராணம் அப்படின்னு நம்மளுடைய வியாசாச்சாரியார் 18 புராணம் இயற்றினார். பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், வைவர்த்த புராணம் சொல்லக்கூடிய வரிசையாக 18 புராணம் நம்மளுடைய சனாதன தர்மத்துல இந்து தர்மத்துல இருக்கு. ஏன் இது 18ஆ இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே 18 அப்படிங்கிற நம்பரே திரும்பி வரும். ஸ்மிருதிகள் முன்னாடி சொன்ன ஸ்மிருதிகள் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் 18 தான். புராணங்களும் 18. மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பர்வாக்களும் 18 பர்வா. ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகமும் 18,000 ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய அத்தியாயமும் 18 அத்தியாயம். இப்படியாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியதுல எல்லாமே 18 அப்படிங்கிற நம்பர்லயே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் 18 19ஆ வச்சுக்கலாம், இல்ல 15ஆ வச்சுக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா முன்ன பின்ன வச்சுக்கலாம், ஏன் 18 அப்படிங்கிறத வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அழகா ஒரு கணக்கு சொல்றார். சங்கீத சாஸ்திரத்துல கடப்பயாதி சங்கிய அப்படின்னு ஒரு சங்கியம் உண்டு. அது என்னன்னா மேக்ஸ். இப்பதான் இந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த மேக்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப எலாபரேட் ஆனது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழாகட்டும் நம்மளுடைய சம்ஸ்கிருதமாகட்டும் அதில் வந்து அவள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கலாம். அது என்னன்னு சொல்லும் பொழுது எழுத்துக்களை வச்சே அந்த மேக்ஸ் நம்ம பண்ணுறது. அதுதான் இந்த கடப்பயாதி சங்கியில் சொல்றா. சம்ஸ்கிருதத்தில் ஜ அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா 8வது எழுத்தா வரும். அப்படின்னு 8வது எழுத்தா இந்த ஜ அப்படிங்கிற எழுத்து வரும். அடுத்து முதல் எழுத்து ய அப்படிங்கிற எழுத்து 1வது எழுத்தா வரும் சான்ஸ்கிரிட் கிராமர் படி. சரி, நீங்க சொல்றபடி பார்த்தா கூட 8 1 சேர்த்தா 81 தான் வருது, 18 தான் நமக்கு வரணும் அப்படின்னா அதுதான் இந்த கடப்பயாதி சங்கீதனுடைய ஒரு விசேஷமே. என்ன அப்படின்னா வந்த நம்பரை அப்படியே உள்டாவா திருப்பி போடணும். 81 வந்தது அப்படியே மாற்றி போடணும் அப்படின்னு பார்த்தா 18 ஆயிடும். 18 அப்படிங்கிற நம்பருக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஜெயம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லலாம். 18 அப்படிங்கிற நம்பர் ஜெயம். அப்போ என்ன அர்த்தம்னா வியாசாச்சாரியால் பண்ணின ஸ்மிருதிகளாகட்டும், புராணங்களாகட்டும், மகாபாரத பர்வாக்களாகட்டும், கீதையாகட்டும் எல்லாமே ஜெயப்பிரதமான ஒரு கிரந்தங்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லாமே ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. அதுவும் ஜெயம். இதெல்லாம் யார் படிக்கிறாரோ யார் கேட்கிறாரோ அவளுக்கும் ஜெயம் ஏற்படும். அப்படியே சிம்பாலிக்கா இந்த 18 அப்படிங்கிற நம்பரை வச்சா அப்படி யாரும் வியாசாச்சாரியால் பண்ணினது 18 புராணங்கள். மேல சொன்ன வேதத்துல சொன்ன தர்மங்களையும் ஸ்மிருதிகள்ல சொன்ன தர்மங்களையும் இன்னும் நமக்கு ஃபில்டர் பண்ணி ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்தது தான் புராணம் அப்படிங்கிறது. அந்த புராணங்கள்ல ஸ்ரீ வியாசாச்சாரியால் கடைசியா பண்ணின புராணம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம். இந்த பாகவதத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னு சொல்லும் பொழுது நார்மலா பார்க்கும் பொழுது 18ஆவதா பண்ண புராணம் அப்படிங்கிற காரணத்தினாலே மற்ற புராணங்கள் வேதம் ஸ்மிருதிகள் மற்ற மேல சொன்ன 17 புராணங்களுடைய எசன்ஸ் இந்த பாகவதத்துல இருக்கும். ஒரு சின்னதா ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறான், அடுத்து ரெண்டாவது போறான், அடுத்து 3வது போறான். இப்படி ஒவ்வொரு வகுப்பா அடுத்தடுத்த குழந்தை அந்த குழந்தை
ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன வந்தது, செகண்ட் டேர்ம்ல என்ன வந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னாவதோட நாலேஜ் இருந்தா போதும். இப்படியாக ஒவ்வொரு வகுப்பா தாண்டி தாண்டி வரும்பொழுது 10வது படிக்கும் போது அந்த குழந்தைக்கு 1வது 2வது 3வது கீழே இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தினுடைய அதிகம் அந்த குழந்தைக்கு எசன்ஸ் ஃபுல்லா இருக்கும். அப்போ அது மாதிரி இந்த பாகவதம் கடைசியா வந்த காரணத்தினால மேல சொன்ன வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு வேதங்கள், ஸ்மிருதிகள், தர்மசூத்திரங்கள், திவ்ய சூத்திரங்கள், புராணங்கள், உபபுராணங்கள் போன்ற எல்லாவற்றினுடைய சாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாம் அபி துர்லபா அப்படின்னு பாகவதம் அப்படிங்கிற இந்த வார்த்தை காதல விடணும்னா கூட அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். இல்லைன்னா இங்க வந்து புரியாது, இங்கேயே உட்கார்ந்து இருந்தாலும் மனசு எங்கேயோ சுத்திட்டு இருக்கும், ஏதோ பேசிட்டு தான் எப்பவுமே தவிர்த்து மனசு நமக்கு அனுபவிக்காது. அப்போ இங்க வந்து உட்கார்ந்தாலும் அதை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். வந்து உட்கார்றதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். வந்து உட்கார்ந்தாலும் அதுல மனசை வச்சு என்ன சொல்றா 2 நிமிஷம் கேட்போமே அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு புண்ணியம் வேணும். சுரானா அப்படின்னு லோகத்துல மனுஷர்கள் இல்லை, தேவர்கள் முதற்கொண்டு இந்த பாகவதம் வார்த்தை காதல் விடணும் அப்படின்னா அவரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். சுதா கதாலோகே காச்சா மணிர்மகான் அப்படின்னாரு. பரீட்சித் ராஜா வந்து 7 நாள் பாகவதம் கேட்டு முடிச்ச உடனே அவ்வளவு புண்ணியம் கிடைச்சிருக்கு. உடனே தேவர்கள் எல்லாம் மேல இருந்து கீழே வந்தா பரீட்சித்தை நடத்துறேன் வந்துட்டு நான் உனக்கு சாகா வரம் தரேன், அமிர்தத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா கை மாற நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் அந்த தேவர்கள் தான். உடனே பரீட்சித் ராஜா கேட்டான், என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். அவனுக்கு உனக்கு உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கையை தரேன், நீ எனக்கு இந்த 7 நாள் பாகவதம் கேட்டதனுடைய புண்ணியத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அது பரீட்சித் ராஜா சொன்னாராம், சுதா கசால் ஓகே, உன்னுடைய அமிர்தத்தை கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு அப்படின்னு. தேவாமிர்தத்தை விட பாகவதாமிர்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வசதியானது. அதனால தான் தேவாமிர்தம் பாகவதாமிர்தம் வசதிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் தேவர்களே வந்துட்டாங்க. ஏன்னா தேவர்கள் தான் தேவாமிர்தம் இருக்கு, எதுக்கு மெனக்கட்டி கீழே வந்து கேட்கணும் அப்படின்னா தேவாமிர்தத்தை விட பாகவதாமிர்தம்ன்றது ரொம்ப வசதி அப்படிங்கிறத காமிக்கணும். இப்படியாக அந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பலவிதமான மகாத்மியங்கள் மதிப்பு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாகவதனுடைய மகாத்மியம் எதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 18 புராணங்கள்ல இருக்கக்கூடிய பாத்ம புராணம் அப்படிங்கிற புராணத்திலையும் ஸ்காந்தம்னு சொல்லக்கூடிய புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு அழகா ஒரு கதாரூபமாக இந்த பாகவதனுடைய வியாக்கியானத்தை நம்மளுக்கு சொல்லலாம். என்னன்னு பார்க்கும்பொழுது ஒரு தம்பதிகள் ஆத்மதேவன் துந்துலி அப்படின்னு 2 தம்பதிகள், அந்த தம்பதிகளுடைய சரித்திரத்தை சொல்லி இந்த கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு சமயம் துவாபர யுகம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சு கலியுகத்தினுடைய ஆரம்பம். பகவான் தன்னுடைய அவதார காரியமான தர்மஸ்தாபனத்தை பண்ணிட்டு பகவான் வந்து சுதாமமான வைகுண்டத்துக்கு எழுந்து விட்டார். பகவான் கலியுகமானது ஆரம்பம் ஆயிடுது. இப்போ லோகத்தை எங்க பார்த்தாலும் தம்பதியினாச்ச கல்கணம் பாகண்ட நிலதாக அப்படின்னு சொல்லி லோகத்தில் தர்மங்கள் கெட ஆரம்பிச்சிருக்கு, அதர்மமானது தலைவம் ஆரம்பிச்சிருக்கு. நாரத பகவான் என்ன பண்ணாங்க, அந்த தம்புராவை நீட்டிட்டு நாராயண நாராயணன் சொல்லிட்டு லோகத்தை ஒரு தடவை ரவுண்டு விட்டார். ரவுண்டு விடும் பொழுது லோகத்துல எங்க பார்த்தாலும் நிம்மதி மக்கள் இடத்துல இல்லை, சாந்தி மக்கள் இடத்துல இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது நேர பிருந்தாவனத்துக்கு வந்தாராம். கிருஷ்ணன் பிறந்த இடம் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துக்கு வந்தாராம். பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே அங்க கொஞ்சம் பக்தி தேவி இருந்தாங்க. அங்க பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மனிதர்களிடத்துல பக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, கொஞ்சம் வைராக்கியங்கள் இருக்கு. உடனே நாரத பகவான் பார்த்து கேட்டார், என்னமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது லோகத்துல எந்த மனிதர்களிடத்துலையும் தர்ம சிந்தனைகள் இல்லை, நல்லதை யாரும் நினைக்க மாட்டேங்கிறா, பகவான் இடத்துல யாருமே வரமாட்டேங்கிறா, சத்சங்கத்துக்கு யாருமே வரமாட்டேங்கிறா. அதனால பக்தியானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. பக்தியே இல்லை அப்படிங்கும் பொழுது ஞான வைராக்கியம் எது கேட்பாங்க அப்படின்னா ஞான வைராக்கியமும் இல்லை. பக்தி ஞான வைராக்கியம் இல்லாத காரணத்தினால லோகத்துல மனுஷர்களுக்கு சாந்தி அப்படிங்கிறது இல்லை. இதை சொன்ன உடனே நாரத பகவானுக்கு ஒரு பிரதிஜை பண்ணினாராம், கவலைப்படாத நான் உன்னைய வந்து நிலைநாட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஜை பண்ணினார். நேரா தன்னுடைய குருவான சனகாதி
கலோ சங்கே சக்தி அப்படின்னு சொன்னார். நம்ம ஒருத்தரா பகவான் இடத்துல ஈடுபடுறதை காட்டிலும் கூட்டமா இருக்கும்பொழுது தான் சக்தி அப்படின்னு சொல்லுவான், கூட்டு பிரார்த்தனையே சொல்லுவான். அப்போ இந்த பக்தியை நிலைநாட்டணும் அப்படின்னாலும் சத்சங்கம் தான் தேவை அப்படின்னு சொன்ன உடனே அந்த சத்சங்கத்தை கேட்கறதுக்கு யாரு, சொல்றதுக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்போ நான் ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணா அதுக்கு என்ன பேசணும், எப்போ வருவேன், அதுக்கு என்ன பைசா, அதுக்கு மைண்ட் ரெடியா இருக்குமா, அது ஸ்டேஜ் ரெடியா இருக்குமா, கேட்கறதுக்கு 4 பேர் வருவாரா, அப்படி 4 பேர் வந்தாலும் அதை கேட்பாரா கதையை அப்படிங்கிற 1008 கேள்வி வருது நமக்கு. ஒரு நார்மலாக ஒரு சத்சங்கம் 1.5 hour நம்ம ஒரு கதை பண்ணணும், ஒரு ஆன்மீக ஏதாவது ஒன்று சம்மந்தமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ கேள்விகள் இருக்கு. அப்போ சனகாதி முனிவர்கள் சத்சங்கம் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த நாரதர் சொன்னார், நான் ஒரு ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணுறேன், மைக் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகாம நான் கதை சொல்றேன், நீ உட்காந்து கேளு அப்படின்னு. உடனே அப்படி நாரத பகவான் உட்கார வச்சா சனகாதி முனிவர்கள் சொல்ல ஆரம்பிச்சார். இங்கே என்னன்னா ஒருத்தர் கதை சொல்ல 10 பேர் கேட்கிறோம், அங்க என்ன அப்படி ஆப்போசிட், 4 பேர் கதை சொல்றா நாரதர் ஒருத்தர் கேட்கிறார். வேற சத்சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாகவதத்துடைய பெருமையை தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னு சொல்லும் பொழுது ஆத்மதேவன் துந்துலி அப்படின்னு ஒரு தம்பதிகள். அவர் ரொம்ப தனிக்கா வேதத்துல ரொம்ப பக்தி உடைய ஒரு மனுஷன் அந்த ஆத்மதேவன் அப்படிங்கிறவன். ஆனா அவனுக்கு துரதிருஷ்டவசமா என்ன ஆயிட்டு அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு அவனும் நிறைய பார்க்கறான், நிறைய தர்மங்கள்லாம் பண்ணி பார்க்கறான், இருந்தாலும் குழந்தை பிறக்கல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னார். தசரத ராஜா சக்கரவர்த்திக்கு எல்லாமே இருந்துதான். எந்த சைடு போனாலும் எல்லா ராஜாவும் நம்மளுடைய கப்பம் சேர்ந்து நம்மளோட கப்பம் சேர்ந்துடும் சொல்லி எல்லா ராஜாவும் கொடுக்குறா. யாருமே தசரதரை எதிர்க்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு பரபராக்கிரமம், அப்படி ஒரு ஜெயத்வர்தனம் தசரத மகாராஜுக்கு சக்கரவர்த்திக்கு. ஏக சக்கராதிபதி அந்த லோகத்தை ஆளுநரா ஸ்ரீ தசரத. அப்படி இருந்தா கூட அவருக்கு புத்திரன் இல்லை அப்படிங்கிற ஒரு சோகம் வருது. நம்மளுடைய சாஸ்திரத்தை என்ன சொல்றோம்னா புத்திரோ நாஸ்தி லோகோ நாஸ்தி. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தான் நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு லோகம் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கொள்றோம். அப்படி ஒத்துக்கொள்றோமையானால் அடுத்த ஒரு லோகத்துக்கு நம்மளுக்கு நல்ல கதி கிடைக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா புத்திரன் அப்படிங்கிறவன் தான். ஏன் அப்படின்னா புத்திரன் பிறந்து அவனுக்கு வேதத்துல சொன்னபடி அந்த கர்மாக்கள்லாம் செஞ்சு வேதாத்தியனம் பண்ணி வேதோக்தமா விவாகங்கள் பண்ணி கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டு கார்கபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியை உபாசிச்சு தன்னுடைய வாழ்நாள் கூட இருப்பான். தன்னுடைய வாழ்க்கை பூரா வேத சம்பந்தமாகவே இருந்து வேதத்தினால ஆகுதி கொடுக்கப்பட்ட அக்னியை எடுத்து தன்னுடைய மார்புல அந்த குழந்தை போட்டான், தன்னுடைய பையன் போட்டான் அப்படின்னா அந்த ஜீவனானது முக்திக்கு போகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ புத்திரன் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு மேலோகம் பரலோகம் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். அதுக்காக நீங்க சூரிய வம்சத்தினுடைய எந்த ராஜாவை எடுத்து பார்த்தாலும் தெரியும், புத்திரனுக்காக ஹோமம் பண்ணினார், புத்திரனுக்காக யஜ்ஞம் பண்ணினார் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இந்த புத்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது போலதான் இந்த ஆத்மதேவனுக்கும் புத்திரன் இல்லாததுனால ரொம்ப துக்கப்படுறான். இருந்தாலும் தன்னுடைய ஒரு நண்பர் சொல்ல, நம்ம காட்டுக்கு அப்படியே போனோம் அப்படின்னா நிறைய முனிவர்கள் இருப்பா. அவ நம்ம போய் தரிசனம் பண்ணும் பொழுது அவ ஏதாவது ஒரு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவோம், அது மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தன்னுடைய நண்பர் சொல்லவும் ஆத்மதேவனும் சரிப்பட்டது. ஆத்மதேவனும் தன்னுடைய நண்பனும் நேரம் கிளம்பி காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனா அதே மாதிரி எங்கேயும் பார்க்குற எல்லா இடத்துலையும் எந்த முனிவரும் இல்லை, ஒரே ஒரு முனிவர் மட்டும் உட்காந்து தபஸ்ல இருந்தார். அந்த முனிவரை பார்த்தோன்னா போய் நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முனிவர் கண்ணை திறந்தாரு. கண்ணை திறந்த உடனே பாப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டார். யாரு நீ எங்க உட்காந்துருக்கே, என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். உடனே சுவாமி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப காலமா எனக்கு புத்திரன் இல்லை, குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை வேணும், அதுக்கு ஏதாவது உபாயம் பண்ணுங்கோ அப்படின்னாரு. உடனே அந்த முனிவர் என்ன பண்ணாருன்னா என்னோட தலையெழுத்தை வாசிச்சு பார்த்தாராம். சப்த ஜென்மாவதி புத்திர
புத்திரோ நாஸ்தி அப்படின்னு. உனக்கு இதுக்கு முறந்த 7 ஜென்மத்திலே புத்திரன் இல்லை, இப்பயும் உனக்கு புத்திரன் கிடையாது, உனக்கு நீ எப்பவுமே புத்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்லுவோம். ரொம்ப துக்கப்பட்டான் அந்த ஆத்மதேவன். சரி நீ எதுக்கு புத்திரன் கேட்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு எதுக்கு புத்திரன் வேணும், குழந்தை உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன சாமி அப்படி சொல்றேன், தான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் புத்திரன் இருந்தால் தான் புத்திரன் கொடுத்து போக முடியும். அதுவும் இல்லாம ஒரு புத்திரன் இருந்தால்தான் அவன் கையால நம்மளுக்கு வந்து மாறுபட அக்னி போட்டாதானே நம்மளுக்கு பரலோகத்தை நல்ல கதி கிடைக்கும். இப்போ புத்திரன் இல்லை அப்படின்னா எனக்கு யுக சௌக்கியமும் கிடைக்காது, பரசௌக்கியமும் கிடைக்காது. யுக சௌக்கியத்துக்காகவும் பரசௌக்கியத்துக்காகவும் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க. அதுதானே, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னா அந்த முனிவர் ரே முஞ்சாத்திய குடும்பாஷாம் சந்நியாசே சர்வதா சுகம். உனக்கு பரலோகத்தை நல்லதுக்கு தானே கிடைக்கணும், நீ சன்னியாசம் எடுக்கணும். சன்னியாசம் எடுத்துட்டா அப்படின்னா உனக்கு பரலோகத்தை நல்லது கிடைக்கும் அப்படின்னா. சுவாமி எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு. நல்ல வேலை உனக்கு புத்திரன் சன்னியாசத்தை கொடுக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னா சன்னியாசங்கிறது சும்மா எனக்கு தோணிச்சு ஆதுர சன்னியாசம்னு சொல்லுவாங்க. என்னன்னா இன்னைக்கு அவ வாத்து மாமிக்கும் அவ மாமாவுக்கும் சண்டை. காலையில காஃபி தரல, ஏதோ ஒன்று நடக்கல, டிஃபன் தரல டைது கரெக்டா. அவ வாத்து மாமாவுக்கும் மாமிக்கும் சண்டை. இனிமே நான் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட், இனிமே எனக்கு வேணாம், இந்த ரோக வாழ்க்கையே வேண்டாம், நான் போய் சன்னியாசத்தை போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு கோபத்துல சண்டையில அது என்ன, அது ஒரு வைராக்கியத்தினால வந்து ஒரு சன்னியாசம் ஒரு எண்ணம் கிடையாது. அது ஒரு சன்னியாசம். மாமாவுக்கு கோபம், காஃபி தரலன்னு கோபம், அதனால நான் சன்னியாசம் வாங்கிக்கிறாரு. இதை விட்டு இந்த லோக சுகங்கள்லாம் போதும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் வந்து சன்னியாசத்தை வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி சன்னியாசம் ஆதுர சன்னியாசம்னு சொல்லுவா. அந்த மாதிரி சன்னியாசம் மாதிரி இவனுக்கு இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சன்னியாசம் ரொம்ப கடினமான ஒரு இது. மனசுல இருந்து சரீரத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினாதான் சன்னியாசிகளோட அர்த்தமே. சன்னியாசம் வெறும் வேஷம் போட்டுட்டு காப்பி வேஷம் கட்டிட்டு தண்டத்தை வச்சுட்டு இருந்து மனசாலும் லோகத்தாலே பார்த்து இருந்து வச்சுக்கோங்க, அதுவே சன்னியாசம் கிடையாது, லோகத்தையே எடுத்துட்டு போயிடலாம். இப்போ இவ்வளவு கடினமான ஒரு பாதை சன்னியாசம்ங்கிறது. அந்த சன்னியாசத்துக்கு கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னா, நல்ல வேலை சன்னியாசத்தை கொடுக்கல அப்படின்னு நினைச்சா அந்த முனிவர் உடனே என்ன பண்ணாருன்னா தன்னுடைய யோக பலத்தினால ஒரு மாம்பழத்தை வந்து கொடுத்தார் அந்த ஆத்மதேவனுக்கு. அந்த பழத்தை கொடுத்த அந்த பழத்தை அவனுடைய மனைவியை சாப்பிட சொல்லு, உன் மனைவிக்கு உனக்கும் உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். அந்த ஆத்மதேவனுக்கு நேர எடுத்துட்டு வந்தா, நல்ல எந்த ஒரு கஷ்டமும் படாம, எந்த ஒரு டாக்டர்ட்டையும் போகாம, எந்த ஒரு ஹோமம் யஜ்ஞங்கள் எதுவுமே பண்ணாம, பைசா ஒரு பொட்டு செலவில்லாம அழகா பழம் கிடைச்சது. பழமும் கிடைச்சது, பழமும் கிடைச்சது, ரெண்டுமே ஒரே இதில் கிடைச்சது. நேர சந்தோஷமா எடுத்துட்டு வந்தாங்க இந்த ஆத்மதேவன். எடுத்துட்டு வந்து நேர தன்னுடைய மனைவியை பார்த்தா, துந்துலி அதான் அவனுக்கு குழந்தை பிறக்க போறது. இந்த மாதிரி காட்டுக்கு போனேன், ஒரு முனிவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த பழத்தை கொடுத்தார், இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அவன் இந்த பழத்தை வாங்கி நேர உள்ள போய் அலமாரியில வச்சா, அலமாரியில வச்சு இந்த பழத்தை அப்படி கையில் எடுத்து இப்படி போற 1/2 மணி நேரம் அப்படி பார்த்தான். 1/2 மணி நேரம் பார்த்துட்டு என்ன எதுக்கு பார்த்தா அப்படின்னா அவன் ரொம்ப தீர்க்க தரிசியம். என்ன யோசிச்சானா, நம்மளுக்கோ இப்போ வயசாயிடுது, இதுக்கப்புறம் இந்த பழத்தை சாப்பிட்டு நான் வந்து கருவுண்டாடி 10 மாசம் அதை சுமந்து, அதுக்கப்புறம் அது பிரசவ வேதனை, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது சரி நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து 1 வயசுல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு 11 கத்தும். அதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும், பாத்ரூம் போகணும், எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்க்கணும். சரி பெரியவனானதுக்கு அப்புறமா வந்து நம்ம அம்மா அப்பான்னு சொல்லி நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. பெரியவனானதுக்கு நம்ம வந்து அடிக்கிறது, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது, எதிர்த்து பேசுறது. அப்போ இவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு இந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கணுமா, இப்போயோ நம்ம 2 பேர் மட்டும்தான், உங்களுக்குன்னா எனக்கு நீங்க அப்படின்னு இருக்கும். அழகா ஒரு சின்னதாக ஒரு உண்டான நம்ம சாப்பாடு வச்சோமா, நம்மளுக்கு வேணுன்றதை சாப்பிட்டோமா, நிம்மதியாக இருந்தாமல் வாழ்ந்துட்டு போயிடலாமே. எதுக்கு மெனக்கட்ட ஒரு குழந்தை இதுக்கப்புறம் அந்த வயசுக்கு அப்புறம் நம்ம பெற்றுட்டு அதை நம்ம வந்து பரிபாலிக்கணும்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ தீர்க்கதரிசியாக யோசிக்கிறான். அதனால என்ன பண்ணினா அப்படின்னா அந்த பழத்தை பார்த்துட்டு பழத்தை தான் சாப்பிடாம தன்னோட மாட்டு கொட்டையில அந்த மாடு கொண்டு போய் போட்டுட்டாங்க. மாடு கொண்டு போய் போட்டது என்ன நினைச்சுன்னா ரிஷி வாக்கியம் போய் போகாதுன்னு, மந்திரமோ இல்ல பெரியவர்கள் சொன்ன ஒரு வாக்கியமோ போய் போகாது. அது என்னாச்சு அப்படின்னா மாட்டை கொண்டு போய் போட்டா அந்த ரிஷியில சொன்னாலும் உனக்கு மனுஷ குழந்தை பிறக்கும் அப்படின்னு தான் அவர் அனுகிரகம் பண்ணினார். இந்த மாட்டுக்கு கொண்டு போய் போட்ட உடனே மாட்டுக்கு என்னாச்சுன்னா மாட்டுக்கு குழந்தை பிறந்தது, கண்ணுக்குட்டி பிறக்கல, குழந்தை பிறந்தது.
என்னதான் அந்த மனுஷனா பிறந்தாலும் மாட்டு இடத்துல வந்ததுனால காது மட்டும் மாடோட வடிவத்தில் இருக்கு, மாட்டு காது மாதிரி இருக்கு. இது நடக்கிற சமயத்துக்குள்ள இந்த துந்துலி இந்த மாட்டுக்கு பழத்தை போட்டாலும் இவன் என்ன பண்ணா, தன்னுடைய தங்க அந்த சமயத்தை பிரசவிச்சிருந்தான், கர்ப்பமா இருந்தான். தங்கையினுடைய குழந்தை தான் தான் குழந்தைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். கரெக்டாக இந்த மாட்டுக்கும் இந்த குழந்தை பிறந்தது, தன்னுடைய தங்கைக்கு இந்த குழந்தை பிறந்தது ஒரே சமயத்தில். மாட்டு குழந்தை கோகர்ணர் அப்படின்னு பெயர் வச்சான். காது மட்டும் மாடு போல இருந்ததுனால மாட்டுக்கு சம்ஸ்கிருதத்துல கோ அப்படின்னு பேர். காது மட்டும் மாடு மாதிரி இருந்ததுனால கோகர்ணர் அப்படின்னு அந்த பேர், அந்த குழந்தைக்கு பேர் வச்சா. இதே தன்னுடைய தங்கைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு துந்துகாரி அப்படின்னு பேர் வச்சான். இப்படி 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டே வரா. இந்த மாட்டு நிலத்துல பிறந்த கோகர்ணர் எப்படி வளர்ந்துட்டே வரான்னா, ரொம்ப ஒரு சத்தியமாகவும் தர்மமாகவும் பெரியவர்கள் மதிப்பாகவும் பகவான் இடத்துல பக்தியோடையும் இந்த கோகர்ணர் வளர்ந்துட்டே வராரு. இதே சமயத்தில் இந்த தங்கைக்கு ஒரு குழந்தை பிறந்தது, துந்துகாரின்னு. இந்த குழந்தை என்ன பண்ணாங்க, சின்ன வயசுல இருந்து என்னென்ன தப்புகள்லாம் பண்ணாமோ எல்லா தப்பையும் பண்ணிட்டு வருது இந்த குழந்தை. இப்படியாக நாளொரு மேலே பொழுதொரு வண்ணமாக 2 குழந்தைகள் வளர்ந்துட்டே வரா. காலங்கள் போறது, அம்மா அப்பாவுக்கு வயசாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த தங்கைக்கு இந்த துந்துகாரி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மெதுவாக சூதாட்டம் ஆடினா, மதுபானம் பண்ணினா, வேஷாஸ்திரீடத்துல சந்தமம் பண்ணா, என்னென்ன வேதத்துல சொன்ன தர்மங்கள்லாம் அதர்மங்கள்லாம் உண்டோ எல்லாத்தையும் பண்ணினா இந்த துந்துகாரி. அப்பா அவன் இடத்துல வந்து அடிக்கிறான், எனக்கு இருந்தா இன்னும் பணத்தை கொடு, எனக்கு பணத்தை கொடு அப்படின்னு அடிக்கிறான். ஒரு சமயம் பணம் வீட்டுல இல்ல, எல்லாமே காலியா எடுத்து. அப்படி இருக்க சமயத்தில் இன்னும் நீ உள்ள பணம் வச்சிருக்க, எனக்கு எடுத்துட்டு வா, நீ ஏமாத்துறன்னு சொல்லி அந்த குழந்தை அடிக்கிறான், துந்துகாரி அடிக்கிறான். அடித்தாங்க முடியாம வாசலுக்கு ஓடி வராதான் அந்த ஆத்மதேவன். ஓடி வந்து நேர வாசல்ல தான் அந்த கோகர்ணர் இருக்க, மாட்டுக்கு பிறந்த குழந்தை கோகர்ணர். இவர் வாசல்ல பாகவத ராமாயணம் படிச்சுட்டு இருக்கார். அவர் நடத்துல நேரா வந்தார். நேரா வந்துட்டு, அப்பா என்னுடைய புள்ள அடிக்கிறான்ப்பா அப்படின்னார். உடனே இந்த கோகர்ணர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். என்ன இது ஒரு பாசம், என்ன ஒரு அன்பு இது, அவன் உன்னை அப்பா நினைச்சானோ உன்னை அடிப்பானோ, ஆனா நீ இப்ப இவ்வளவு முதுகுல அடி வாங்கியும் நீ உன்னை புள்ள அப்படிங்கிற இந்த ஒரு பந்தத்தை பார்த்தாரா இந்த கோகர்ணர். தக்க சமயத்துல ஞானோபதேசம் பண்ணினோம்னா ஞானம் வந்து சித்திச்சிடும். இதுதான் இவருக்கு சரியான நேரம் சொல்லிட்டு கோகர்ணர் வந்து ஞானோபதேசம் பண்ணா, தேகே அஸ்தி மாம்ச ருதிரே அபிமகிம் த்யஜத்வம். போதும், அந்த வாழ்க்கை போதும். மாறி மாறி இப்ப சரீரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சரீரத்துல என்ன இருக்கு, தேகே அஸ்தி எலும்பு இருக்கு, மாம்சம் சதைகள் இருக்கு, ருதிரம் ரத்தம் இருக்கு, அபிமதி இதுலதான் நம்மளுடைய பாஷத்தை நம்ம வச்சிருக்கோம் சரீரத்துல. போதும், இந்த சரீரத்தை விட்டு ஒழிங்கோ, அந்த பாஷத்தை விட்டு ஒழிங்கோ. உங்களுக்கு உண்மையான ஒரு குழந்தை அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணன் தான் உங்களுக்கு உண்மையான ஒரு குழந்தை, கண்ணன் தான் உங்களுக்கு உண்மையான ஒரு குழந்தை. அந்த குழந்தையை நீங்க ஆசிரியங்கோ உங்களுக்கு எல்லா விதமானது அந்த குழந்தை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய பாகவதத்தை கையில கொடுத்தார். தக்க சமயத்துல ஞானோபதேசம் பண்ண காரணத்தினால ஞானம் சித்திச்சது. அப்படியே பாகவதத்தையே படிச்சு ஞானம் பெற்று அவர் முக்திக்கு போனார். இந்த துந்துகாரி என்ன பண்ணினா அப்படின்னா, அதுக்கப்புறம் வேஷ்யா ஸ்திரீயெல்லாம் கூட்டிட்டு வந்தான். தன்னுடைய அம்மாவையே வந்து வதம் பண்ணி தான் இருந்த வீட்டிலேயே பின்னாடி அந்த கிணத்துல போட்டுட்டான். இப்படியாக அம்மா அப்பா 2 பேருமே வந்து காலமானா. இப்ப இவனை கேட்க யாருமே இல்லாத காரணத்தினால வேஷ்யா ஸ்திரீயெல்லாம் தன்னுடைய வீட்டிலேயே கூட்டு வந்து வச்சுட்டான். இல்லாத அதிருப்தி சத்தம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயம் ராஜாங்கத்தை திருடிட்டு வந்துட்டான் இந்த துந்துகாரி. ராஜாங்கத்தை திருடிட்டு வந்த உடனே இந்த சுத்தி இருக்க வேஷாஸ்திரிகள்லாம் நினைச்சா, இவன் எப்படிதான் ராஜாங்கத்தை திருடிட்டு வந்துட்டான், எப்படிதான் இவனை பிடிச்சிடுவா, இவனை பிடிச்சானா நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கணும், அதனால இவனை வதம் பண்ணிட்டு இவனை கொலை பண்ணிட்டு நம்ம இந்த சாமான எடுத்துட்டு போயிடலாம். நம்ம ஒரு பிளான் பண்ணினான். பிளான் பண்ணபடி இவன் அதே மாதிரி தூங்கி இருக்கும்போது வதம் பண்ணி இவன் கொண்டு தன்னுடைய அம்மாவை கொண்டு எந்த ஒரு கிணறுல போட்டானோ அதே கிணறுல இவனை வதம் பண்ணி போட்டுட்டான் அந்த வேஷாஸ்திரிகள்.
இந்த கோகர்ணன் என்னன்னா அப்படின்னா தனக்கு சொந்தம்னு வச்சிருந்தது இந்த அம்மா அப்பா தான். ஆத்மதேவன் துந்துரின்னு தான் வச்சுட்டு இருந்தார். அவர் மாற்றிடத்துலாம் பிறந்தார். இருந்தாலும் தான் அம்மா அப்பா நினைச்சிட்டு இந்த துந்துரியையும் ஆத்மதேவனையும் தான். அவ 2 பேருமே காலம் ஆயிட்டா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்த்த யாத்திரையை கிளம்பி போயிட்டார். இப்போ இந்த துந்துகாரியை வதம் பண்ணி போட்ட உடனே நல்ல கதிக்கா போவான். நல்ல கதி கிடைக்கல. ஏன்னா இந்த காலத்திலேயாவது நல்ல காரியம் பண்ணியிருக்கணும். இருந்த காலத்துல நல்ல கதி நல்ல காரியங்கள் எதுவுமே பண்ணல. பூரா பாவம் தான் பண்ணி வச்சான். என்னென்ன பாவம் உண்டா ஒழுங்கண்ணா மாத்திர ஹத்தி பண்ணினான். எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய அம்மாவே வதம் பண்ணி கொலை பண்ணினான். அப்போ இது வரைக்கும் நல்ல ஒரு கதி நல்ல ஒரு காரியமே பண்ணல. இவன் நல்ல கதி எப்படி கிடைக்கும்? பிரேதாவஸ்தை எடுத்து பிரேதம் ஆயிட்டான். மேல பித்ருலோகமும் கிடைக்காம, முக்தியும் கிடைக்காம, சொர்க்கமும் கிடைக்காம, நரகமும் கிடைக்காம, இது எல்லாத்துக்கும் மேல கஷ்டப்படுற மாதிரி பிரேதாவஸ்தை கிடைச்சிட்டுதான் அந்த ஜீவனுக்கு. பிரேதாவஸ்தை கிடைச்சா எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியல. பசிக்கிறது ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்கிறது ஆனா தண்ணி குடிக்க முடியல. குடுக்கறதுக்கு யாராவது இருந்தா தண்ணி கிடைக்கும். யாருமே இல்லை. பிரேதாவஸ்தை அவன் நீங்கிட்டு இருக்கான். இது இப்படி இருக்கிறச்ச இந்த கோகர்ணர் அப்படிங்கிற தீர்த்த யாத்திரை கிளம்பி போனாராம். இந்த கோகர்ணர் ஒவ்வொரு கஷேத்திரமா போயிட்டே வரும்பொழுது கயைக்கு போனாராம். காசியில் இருக்கக்கூடிய கயைக்கு போனார். அங்க மட்டும் கயையில மட்டும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சவா தெரியாதவா யாரா இருந்தாலும் அவளுக்கு பகவான் ஸ்ரீ கதாதரனுடைய பாதத்துல போய் பிண்ட பிரதானம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜீவன் முக்திக்கு போயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர தர்மம். அதனால எல்லாரும் போய் அந்த கையை போய் பின்ன போகலாம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவா தெரியாதவா ஃப்ரெண்டு, பொதுவாக தர்ப்பணம் அப்படிங்கிறதே தர்ப்பணம் அந்த ஈவன்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவளுக்கு பிறந்த குழந்தை தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்னார் தான் இவளுக்கு இவன் சடங்கு பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திர தர்மம். எல்லாரும் வந்து ஈவன்ட்லாம் பண்ணிட முடியாது. இப்படி இருக்கிறச்ச அந்த கயையில மட்டும் இந்த நியமம் கிடையாது. கயையில மட்டும் இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃப்ரெண்டு அவரை நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா வந்து காலமாயிட்டார் அப்படின்னா அவர் நினைச்சுட்டு நம்ம கையில பிண்ட பிரதானம் பண்ணினா கூட பகவான் கதாதரன் வந்து அவர் வந்து முக்தி கிடைச்சிட்டார். இப்படியாக கயையினுடைய மகாத்மியம், அந்த கதாதரனுடைய மகாத்மியம் இது. இப்படி கையைக்கு இந்த ஆத்மதேவன் போகும்பொழுது, இந்த கோகர்ணன் போகும்பொழுது தன்னுடைய அம்மா அப்பா இருந்தாலும் அம்மா அப்பான்னு வச்சுருந்த ஒரு சரீர பந்தம் அவளை நினைச்சு ஒரு பிண்ட பிரதானம் பண்ணினாராம். தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய சகோதரனான இந்த துந்துகாரிக்கும் பண்ணினாராம். துந்துகாரிக்கு பண்ண உடனே தன்னுடைய யாத்திரைகள்லாம் முடிச்சுட்டு திரும்பி அவருடைய கிராமத்துக்கே வந்து சேர்ந்தார். தான் இருந்த முன்னாள் காலத்துல இருந்து அந்த கிராமத்துக்கே திரும்பி வந்தார். வந்து பார்க்கும்போது வாழ்ந்த வீடு, தான் இருந்த திண்ணை, தான் இருந்த மாட்டுக்கொட்டை எல்லாமே இருக்கு. வாசல் அந்த திண்ணையை போய் தட்டி விட்டுட்டு உட்காந்து பாகவதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். பாகவதம் படிக்க ஆரம்பிச்சுனே கொஞ்ச நேரத்துக்கு பூஸ்பரிசம் இல்லாம ஒரு பிரேதம் வந்து தன் முன்னாடி தோன்றுது. நல்ல யோக பலம் இருக்கக்கூடிய ஒரு புருஷர் அப்படிங்கிறதுனால கமண்டூர் இருந்து ஜலத்தை எடுத்து புரோக்ஷம் பண்ணி நீ யாருன்னு சொல்லி கேட்கவும் அந்த பிரேதம் அகம் பிராதாத்வதீயோசி துந்துகாரி வினாமதா, நான் தான் உன்னுடைய பிராதா துந்துகாரி. தான் வாழ்நாளில் செஞ்ச அனைத்து விதமான பாபங்களுடைய பலனாக நான் பிரேதாவஸ்தையில நிற்கிறேன். இனி நீதான் எப்படியாவது கரையேற்றணும்னு சொல்லி அந்த பிரேதமான துந்துகாரி கேட்டான். உடனே இந்த கோகர்ணன் சொன்னா, நான் தான் அவனுக்கு கயாசாத்தம் பண்ணினேப்பா, கயாசாத்தம் பண்ணினே இன்னும் முக்தி அடையலையா அப்படின்னு சொல்லி கயாசிட்டார். அதுக்கு அந்த பிரேதம் சொல்லிச்சு. அந்த துந்துகாரி சொன்னானா, கயாசாத்தேனாபி முக்திர்மேன பவிஷ்யதி, 100 கயாசாத்தம் பண்ணினாலும் நான் கரைய மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் பாவம் பண்ணி வச்சேன். ஏற்பட்ட பாவம் பண்ணினாலும் கையில போய் பிண்ட பிரதானம் பண்ணோம்னா முக்தி ஆயிடுவோங்கிறது சாஸ்திரம். ஆனா 100 கயாசாத்தம் பண்ணினாலும் நான் என்னோட பாவம் போகாது, நான் முக்தி அடைய மாட்டேன்னு சொல்றான். அவன் எந்த அளவுக்கு பாவம் அடைவாங்கிறத நம்ம பார்க்கணும். 100 கயாசாத்தம் பண்ணா நான் கரைய மாட்டேன், எனக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அதுக்கு ஆத்மதேவனும் சொன்னார், சரி நான் எனக்கு தெரிஞ்சது நான் பெரியவர்கள் இடத்துல வேணா கேட்டு சொல்றேன்
ஊர்ல இருக்க பெரியவர்கள் இடத்துல சாஸ்திரம் படிச்ச வித்வான்கள் இடத்துல போய் கேட்டார். கேட்ட உடனே எல்லாரும் சரட்டமே எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றா, கயாசாதம் தான் கடைசி ஒரு தீர்வு, அதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற. கயாசாதம் இவர் பண்ணிட்டாரு. கயாசாதம் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் ஏதாவது வழி இருக்குன்னா இவர்கிட்ட கேள்வியே. உடனே அதை ஒரு வித்வான் சொன்னார், நம்ம லோகத்துல இல்லாத புஸ்தகங்கள் சூரிய மண்டலத்துல இருக்கு அப்படின்னா. நீ சூரியனை குறிச்சு தபஸ் பண்ணினேன்னா உனக்கு ஏதாவது உபாயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். வேலை மணக்க தன்னுடைய ஒரு சகோதரனுக்காக தபஸ் பண்றார். தபஸ் பண்ணி நேரம் என்ன பண்ணா சூரியனுடைய கதாகத்தியை வந்து தடுக்கிறாராம். இப்படி தடுக்கும் பொழுது நேர சூரிய பகவான் பிரத்யட்சமானி, என்னப்பா உனக்கு வேணும், எதுக்கு என்ன வந்து தடுக்கிறேன்னு சொல்லி கேட்டார் சூரிய பகவான். அதுக்கு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் எடுத்து இந்த கோகர்ணர் கேட்கிறார். அதுக்கு ஸ்ரீ சூரியதேவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு, ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகம் பண்ணு அப்படின்னு விட்டார். ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகம் பண்ணினே ஆனால் எந்த ஒரு ஜீவனும் எப்பேற்பட்ட பாபாத்மாவும் முக்திக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு உபாயத்தை சொன்னாராம் சூரிய பகவான். உடனே ரொம்ப சந்தோஷம் இந்த கோகர்ணருக்கு. ஏன் அப்படின்னா தன்னுடைய சொந்த சொத்து தான் ஸ்ரீமத் பாகவதம். எப்ப பார்த்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை தான் படிச்சுட்டு பாகவதத்தை தான் கதை சொல்லிட்டே இருப்பார் இந்த கோகர்ணர். தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே வந்து சாதனையா போனதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கயாசாதம் பண்ணி கரையிடாத ஒரு ஜீவன் பாகவதனால கரையேறும் அப்படின்னா கயாசாதத்தை விட ஒரு மதிப்பு இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு அப்படின்னு அர்த்தம். எத்தனை கயாசாதம்? ஒரு கயாசாதம் இல்லை, 100 கயாசாதம் பண்ணாலும் கரையேற மாட்டேன்னு சொன்னா அந்த ஜீவன். ஆனா ஒரு பாகவத சப்தாகத்திலேயே ஜீவன் கரையேறும் அப்படின்னா 100 கயாசாதத்தினுடைய மதிப்பு ஸ்ரீமத் பாகவதனுடைய சப்தாகத்தினுடைய மதிப்பு. இதை சொன்ன உடனே தனக்கு தெரிஞ்ச காரியங்களால அப்படியே ஆரம்பிச்சார். அவளை கூப்பிடணும், இவளை கூப்பிடணும், ஒரு இன்விடேஷன் அடிக்கணும், அவள்கிட்ட வாட்ஸ்அப்ல சொல்லணும், ஸ்டேட்டஸ்ல வைக்கணும், இது எந்த ஒரு விவாகமும் கிடையாது. தான் இருந்த அந்த வீட்டினுடைய வாசல் படியில வாசல் திண்ணிலே உட்கார்ந்து கட்டிட்டு ஒரு சின்னதா ஒரு கொட்டகம் மட்டும் போட்டார். அந்த 4 பேர் கேட்கறது 4 பேர் வந்தாங்கன்னா அவ உட்கார்றதுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு கொட்டகம் போட்டார். ஒரு 4 பேரும் கதைக்கு வந்தா. இப்படியாக பாகவதத்தை ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாள் சப்தாகம் அப்படிங்கிறது 7 நாள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீமத் பாகவதத்தை ராமாயணம் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 நாள் கதை சொல்லுவோம். ராமாயணம் ராமர் பிறந்தது ஆரம்பிச்சு கடைசி ராமாயணம் முடிகிற வரைக்கும் 9 நாள் சொல்லக்கூடிய கதைக்கு நவாகம் அப்படின்னு. இந்த பாகவதத்தை 7 நாள்ல சொல்லுவோம். 7 நாள்ல சொல்றதுனால இது சப்தாகம் அப்படின்னு பேர். இப்போ இங்கேயும் நடக்கிறது, இப்போ இங்கே நடக்கிறது இருந்து ஆரம்பிச்சு இதுவும் சப்தாகம் தான் பேர். இதுவும் 7 நாள் தான் நடக்கும். இப்போ இந்த சப்தாகத்தை ஆரம்பிச்சோடனே ஒவ்வொரு நாள் கதை முடிகிறது. ஒவ்வொரு நாள் கதை முடியும் பொழுது அந்த ஜீவன் என்ன பண்ணினா, அந்த துந்துகாரிகள் ஜீவன் என்ன பண்ணினா அப்படின்னா பொதுவாக பிரேதாவஸ்தையில் இருக்கும் பொழுது தனியா ஒரு ரொம்ப நேரம் தனியா ஒரு இருக்க முடியாது, சொச்சந்தமா செயல்பட முடியாது. அவ ஆவேசமாறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை, ஒரு சாதனங்கள் தேவை. அப்படிங்கிறதுனால அந்த கொட்டகை போட்டாலும் அந்த கொட்டகை போட்டதோட அந்த மூங்கில் கம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூங்கில் கம்பியில இந்த பிரேதமானது ஆவேசமாச்சு. மூங்கில் ஆவேசமாகி இந்த கதையை டெய்லி சொல்லக்கூடிய இந்த பாகவத சப்தாகத்தை எந்த ஒரு அக்ஷரம் விடாம அந்த சைடு பார்க்காம இந்த சைடு பார்க்காம அந்த கதை பேசாம இந்த கதை பேசாம மனசை எங்கேயும் விடாம முழுக்க முழுக்க இந்த பாகவதத்தையே கேட்டுச்சான். இப்படி ஒவ்வொரு இது கேட்கறதுக்கு சாட்சியா என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாள் கதை முடியும் பொழுது அந்த மூங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணு வெடிக்கிறது. முதல் நாள் கதை முடிஞ்ச உடனே முதல் நாள் கணு வெடிக்கும், 2வது நாள் கதை முடிஞ்ச உடனே 2வது நாள் கணு வெடிக்கும். இப்படியாக 3 நாள் 4 நாள் 5 1 வார காலம் முடிஞ்ச உடனே 1 வார காலம் முடிஞ்சதும் 7 கணு வெடிச்சது. அதுல இருந்து இப்பதான் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா வைகுண்ட பார்ஷதர்கள் போல ஒரு அழகான ஒரு ரூபம், ஒரு கந்தர்வனை போல ஒரு ரூபம் எடுத்துட்டு ஒரு
திவ்ய விமானத்துல ஒருத்தன் வரான். யார் அப்படின்னா அந்த துந்துகாரி தான். பாகவதம் கேட்டு முடிஞ்ச உடனே தன்னுடைய பிரேதாவத்தையானது நீங்கின உடனே திவ்ய சரீரம் கிடைச்சது. நேர இந்த கோகர்ணரை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணினானா இந்த துந்துகாரி. நான் என்னமோ இந்த பிரேதாவஸ்தையில இருந்துதான் நீங்களும் உன்னை கேட்டேன், ஆனா நீ இந்த லோகத்திலே எனக்கு வந்து விமோசனம் கொடுத்துட்ட, எனக்கு பகவத் சாயுஜ்யத்தை எனக்கு பரமபதத்தை எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஜீவன் சொன்னான், துந்துகாரி சொன்னான். இப்படியாக இந்த கதை, இந்த கோகர்ண, இந்த பாகவத மகாத்மியத்தை நாரதர் வந்து அந்த நாரதர்கிட்ட சனகாதிகள் சொல்லிட்டு இருக்கான். முன்னாடி நாரதருக்கு இந்த சனகாதி மனிதர்கள் கதை சொல்றாரு அப்படின்னு தானே இந்த கதையை ஆரம்பிச்சது. அந்த நாரதர்கிட்ட இந்த கதையை சொல்ல உடனே ஏதோ ஆரம்பம் போதுதான் ஒரு 2 பேர் இருந்த மாதிரி இருந்தது. கதை முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லையா, அவ்வளோ கூட்டமா. ஏன் அப்படின்னா பாகவதம் அப்படிங்கிறது ஈர்த்துடும். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணயே வகி அப்படின்னு. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது ஒரு 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 நூல், ஒரு வரிகள் உள்ள ஒரு புஸ்தகம் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை ஒரு பகவானை பற்றி சொல்ல வந்த ஒரு நூல், கிருஷ்ணரை பற்றி சொல்ல வந்த ஒரு நூல் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் அதுவும் தான், கிருஷ்ணரை பற்றி சொல்ல வந்த நூலும் தான். ஆனால் அதனுடைய ஒரு மகத்துவம், அதை விட இன்னும் மதிப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணயே விகின்னா. பிரத்யக்ஷ கிருஷ்ணயே விகி, அந்த பாகவதம் தான் சாட்சாத் கிருஷ்ணனே. ஏதோ உள்ள இடுப்புல கையை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, ஒரு கல்லுல சிலாமூர்த்தியா இருக்கக்கூடியவர் தான் கடவுள்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பாகவதமே பிரத்யக்ஷ கிருஷ்ணயே விகி. பகவான் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்துல பகவான் வந்து தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக நிறைய விதமான அவதாரங்கள் பண்றார். தர்ம சம்ஸ்தாபனாச்சாரிய சம்பவாமி வேணும் பல அவதாரங்கள் பண்றார். அதுல பிரசித்தமான அவதாரம் தசாவதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மத்ஸ்யம், மீனாக அவதாரம் பண்ணினார். மத்ஸ்ய கூர்மம், அடுத்து வராகமா அவதாரம் பண்ணார். மத்ஸ்ய வராக அவதாரம் பண்ணி இந்த பூமியை உதாரணம் பண்ணி கொடுத்தார். அடுத்து கூர்ம அவதாரம், ஆமையாக அவதாரம். அடுத்து நிருசிம்ம அவதாரம், நரனும் சிம்மமும் மிருகமும் பாதியான நரசிம்ம அவதாரம். வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அப்புறம் கல்கி அவதாரம். இப்படிங்கிறது தசாவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. இப்படியாக பகவான் இது வந்து பிரசித்தமான அவதாரம். ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லும் பொழுது அவதாராயி அசங்கேயாக ஹரே சத்வனிகே விஜாக யதா விலாசின புல்யாக சரசஸ்ய சஹஸ்ரஷா அப்படின்னு பிரசித்தம் தான் 10 அவதாரம் இருக்கு. இது தவிர்த்து 24 அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது. சைவ பிரதமம் தேவா கோமாரம் சங்கமாஸ்திதா द्वितीयं भवायास्य रसादरगतामहि तृतीयं विश्वगंज देवऋषित्वं वेद्यसः तुरीये धर्मकलासर्गे नरनारायण ऋषि पंचमः कपिलो नाम सिद्धेशः कालविप्लुतं षष्ठे अत्रे रमध्यत्वं मृतप्राप्तो सूयया ततः सप्तम आभूत्यां चेदिज्ञो विचारित अष्टमे मेरुदेव्यां नाभेर्जात रुद्रमः सुनि वरिष्ठयाग 24 அவதாரத்தை ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கிறது. இருந்தாலும் இது தவிர்த்து இன்னும் அவதாரம் இருக்கு அப்படின்னு அவதாரம் 24 சொல்லிட்டு சரி இதோட நிப்பாட்டிக்கலாம்னு பார்த்தா இதோட நிப்பாட்ட நான் பகவானுடைய அவதாரம் பின்ன என்ன பண்றாங்க, அவதாராகி அசங்கேயா அப்படின்னு பகவானுடைய அவதாரத்துக்கு ஒரு கணக்கு இல்லை அப்படின்னு கடைசியில் முடிச்சுட்டார். யாக பல அவதாரத்தை பகவான் எடுத்தார். மத்ஸ்யமாக மீனாக அவதாரம் எடுத்தார், ஆமையாக எடுத்தார், வராகமாக எடுத்தார், அடுத்து நிருசிம்மனாக பகவான் எடுத்தார், நரன் பாதி மிருகம் பாதியாக எடுத்தார், க்ஷத்ரியனாக எடுத்தார், பிராமணனாக எடுத்தார், மனுஷ ரூபத்தில் எடுத்தார். கடைசியில் ராமாவதாரமாக பரசுராமாதி அவதாரம் மூலமாக மனுஷ ரூபத்தில் பகவான் அவதாரம் எடுத்தார். இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்த ஒரு பகவானுக்கு ஒரு யோசனை வந்துதான். கடைசி பகவான் தன்னுடைய கிருஷ்ணாவதார காரியம் முடிஞ்சு தர்மத்தெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பகவான் வந்து அந்தர்தானத்துக்கு சுதாமத்துக்கு கிளம்பணும். பிரபாச கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரத்துல பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கானா உத்தவனை பக்கத்துல வச்சுட்டு பகவானுடைய சுதாமத்து பகவான் போக போறார். எல்லா 33 கோடி தேவர்களும் மேல ஆகாசத்திலிருந்து பார்க்கிறா. எல்லா விதமான பக்தர்களும் வந்து பார்க்கிறா. எதுக்கு பார்க்கிறா அப்படின்னா
பகவானுடைய இந்த திவ்ய சரீரத்தை எப்படி பகவான் வந்து மறைச்சிக்க போறார் அப்படின்னு எல்லா தேவர்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. யோகாக்கினால பஸ்மம் பண்ணிக்க போறாரா, இல்ல இந்த சரீரத்தை அப்படியே சமுத்திரத்தை போட போறாரா, என்ன பண்ண போறாருன்னு யாருக்குமே தெரியல. அப்படி எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்க சமயத்துல திரோதாய பிரவிஷ்டோஹம், நேர அந்த திவ்ய சரீரமான அப்படியே மறைஞ்சிடும். மறைஞ்சு என்னாச்சு அப்படின்னா ஒரு ஜோதியா மாறிடுச்சு. இந்த திவ்ய சரீரம் கால் கை அப்படின்னு ஒரு அவயவத்தோட இருந்த ஒரு சரீரமானது அப்படின்னு மறைஞ்சு ஒரு ஜோதி வடிவமா ஆயிடுச்சு. ஜோதி வடிவம் ஆயிடுச்சு. என்ன அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதார்ணவம், ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய அந்த மகா சமுத்திரத்துக்குள்ள பிரவேசம் ஆயிடுது அப்படின்னு. மேல சொன்ன அவதாரத்துல மீனாகவும் வராகமாகவும் ஆமையாகவும் மனுஷன் பாதி மிருகம் பாதியாகவும் மனுஷனாகவும் அப்படி பல அவதாரம் எடுத்த பகவான் இப்போ என்ன அவதாரம் எடுத்துக்காருன்னா தேனேயம் வான்மயி மூர்த்தி சொல் வடிவம் எடுத்துட்டாங்க. சப்தம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சப்தம் ஒரு வார்த்தை பேசினேன்னா ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்குதோன்னு காதல், இந்த ஒரு சொல் வடிவமாக பகவான் ஆயிட்டானா அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம பாகவதம் படிச்சாலும் ஜென்மாதி அஸ்யா யதா அன்வயாது அப்படின்னு சொல்லி அந்த வரியை படித்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வரியுமே பகவான் அர்த்தம். பொதுவாக சாஸ்திரங்களுக்கு சொல்லும் பொழுது காளிதாசன் அப்படிங்கிறவர் சொன்னார், வாகர்ச்சாத்வ சம்பிருத்தோ வாகர்ச்ச பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு. பொதுவாக நம்ம சாஸ்திரங்களை பார்க்கும்போது ஒரு சொல் அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறத பிரிக்க முடியாது. ஒரு ஆப்பிள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அந்த ஆப்பிளோட மீனிங்கும் உங்களுக்கு சேர்ந்து தான் மனசுல உதிக்கும். அப்போ சொல்லையும் அதன் பொருளையும் தனியா பிரிக்க முடியாது நம்மளால. அது மாதிரியா இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. இந்த பாகவதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தை வேற, பகவான் வேற கிடையாது. இந்த வார்த்தை தான் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொன்னார். இது இன்னொரு ஒரு பெரிய மகான் இன்னும் அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த பாகவதத்துக்கு அது வேற கிருஷ்ணர்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இன்னொரு ஒரு பெரியவர் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணிட்டார் இந்த பாகவத்துக்கு. என்ன அப்படின்னா கிருஷ்ணன் இந்த பொருளையும் சப்தத்தையும் பொருளையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஒரு வார்த்தையும் அதன் பொருளையும் பிரிக்க முடியாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா வாக்கியானி சாட்சாத் ராதைவம் சொன்னேன். ஒரு வார்த்தைன்னு சொன்னேன் ஜென்மாதி அஸ்யா யதா, இந்த வாக்கியங்கள்லாம் தான் ராதாதேவி அப்படின்னு. அர்த்தா ஸ்ரீ கிருஷ்ண ஏவகி, இந்த வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அடுத்து ஒரு வார்த்தைன்னு சொல்லியாச்சு, அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தம்னா என்ன அப்படின்னா அர்த்தா ஸ்ரீ கிருஷ்ண ஏவகி ராதா கிருஷ்ண ஸ்வரூபம் ஸ்ரீமத் பாகவதமிஷ்யதே. இந்த ராதா கிருஷ்ண ஸ்வரூபம்னா ஸ்ரீமத் பாகவதம். ஏதோ தனியா ஒரு கோவில்ல போய் ஒரு அச்சா மூர்த்திக்கு ஒரு மாலை சாத்தி அதை போய் வணங்கினாதான் ஆராதனை அப்படிங்கிறது இல்லாம சாட்சாத் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறதே சாட்சாத் ராதாகிருஷ்ணன் தான். அதை நம்ம ஆராதனை பண்ணாலே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது நிறைய சொல்லப்படுறது. யார் பாகவதத்துடைய மகாத்மியம் இகலோக சௌக்கியமும் சரி பரலோக சௌக்கியமும் சரி ரெண்டையும் சேர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு. தாவந்தி பிதரா க்ஷீரம் சர்பிர் மதூதகம். எந்த ஒரு ஜீவன் இந்த லோகத்துல இப்போ பாகவதம் கேட்டுருக்கானோ இப்போ நீங்களா இங்க வந்து இப்ப நான் சொல்லும் போது இந்த பாகவதம் உங்களுடைய காதுல விடுறது. இந்த சமயத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்திருக்கள்லாம் பித்ருலோகத்துல தேவர்கள் புஷ்கர பக்கம் தாமரை இடையில தேவர்கள்லாம் அமிர்தத்தை போடுவாங்க நம்மளுடைய பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு. நம்ம இங்க கதை கேட்கறதுனால நம்மளுடைய முன்னேற 7 ஜென்மங்களும் நம்மளுடைய ஜென்மம் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய 7 ஜென்மங்களும் அந்த எல்லா ஜீவன்களையும் இந்த பாகவதம் நம்ம இன்னைக்கு கேட்கிற கதையானது லோகத்துல அந்த ஜீவனுக்கு உதாரணத்தை கொடுக்கிறது. க்ஷீரம் சர்பிர் மதூதகம் அப்படின்னு தேவர்கள் அந்த புஷ்கர பத்திரத்துல அமிர்தத்தையும் பால் தயிர் போன்றக்கூடிய ரொம்ப ருச்சிகரமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை அந்த பித்தர்களுக்கு பரிமாறுவாங்க. இப்படியாக ஸ்ரீமத் பாகவதனுடையது இகசௌக்கியம். நம்மளுக்கு இந்த லோகத்துல கல்யாணம் ஆகுறது சின்ன சின்ன ஒரு காமனைகள் தான் மனுஷருக்கு. கல்யாணம் ஆகணும், குழந்தை கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும், அதுக்கு தேவைப்படக்கூடிய பணம்,
அடுத்து நல்லா மார்க் வாங்கணும், அடுத்து நல்லபடியாக காலேஜில் சீட் கிடைக்கணும், தான் நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கணும், தான் நினச்ச படிக்கணும். இதெல்லாம் படித்து முடித்தாலும் தான் படித்த வேலைக்கு வேலை கிடைக்கணும், தான் படித்ததுக்கு வேலை கிடைக்கணும். நிறைய பேர் என்னென்னமோ படிக்கிறான், பட் அவள் படித்ததுக்கும் அவள் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. லிட்ரேச்சர் படிச்சு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுனே அவள் பார்த்தான்னா வேறு ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பான், ஏதோ கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருப்பான், ஏதோ சம்மந்தமே இல்லாத வேலையாக இருக்கும். அப்போது மக்களுக்காக இருந்தா படித்தா அப்படின்னா படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும், அதுலேயும் நல்ல ஒரு வருமானம் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்படியாக அப்படி குழந்தை எடுத்து முன்னேறி வருமானத்துக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அந்த குழந்தைக்கு இதே போல் படிப்பு இது எல்லாம் தேவைப்படணும். அடுத்ததாக பையனோடு இருந்தா அப்படின்னு ஆசை அப்படின்னா அதுவும் கிடையாது. அடுத்து பேரனுக்கு பார்க்கணும், பேரன் பேத்தி எது பிறந்தாலும் அந்த பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும், அதுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி மனுஷர்களுக்கு நிறைய விதமான ஆசைகள் இருக்கு. அந்த எல்லா விதமான ஆசைகள் சின்னதிலிருந்து ஆரம்பிச்சு இகலோக சௌக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சு பரலோக சௌக்கியம் மனித பிறவிகளுடைய முக்கிய பயன் என்னதுன்னு முன்னாடியே சொன்னோம். மேல இருக்கக்கூடிய பரம்பொருள் பகவானை போய் அடையிறது தான் அப்படின்னு. ஏதோ லோகத்தில் பறந்தோம் வாழ்ந்தோம், நம்மளும் மாடு ஆடு மாதிரி சாப்பிட்டோம் தூங்கினோம் வளர்ந்த பக்தோம் அப்படிங்கிறது மட்டும் மனுஷ ஜென்மாவுடைய ஒரு காரியம் கிடையாது இல்லையா? அதான் முன்னாடியே சொன்னோம், மற்ற ஜீவன்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே அது ஒன்று தான் இருக்கு. இல்லைன்னா மாடும் சாப்பிட்றது ஆடும் சாப்பிட்றது, மாடு ஆடும் குழந்தை பெற்றுக்கிறது போகிறது எல்லாமே எதுவும் பண்ணுறது. அப்போ மனுஷ பிறவியினுடைய ஒரு வித்தியாசம், ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது இதுல தான் தெரியும். இப்போ இந்த மனித பிறவி பகவானை போய் அடைவது அப்படிங்கிறது பரசௌக்கியம். அந்த பரசௌக்கியத்தையும் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது கொடுக்குறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். வெறும் எனக்கு ஐகிக ஆமுஷ்மிக பலன், வைதிக ஆமுஷ்மிக பலன், இந்த லோகத்தில் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, இல்லை எனக்கு பரலோகம் கிடைக்கும் கேட்டகரி. இது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டையும் பாகவதம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நான் பாகவதனுடைய ஒரு தனி பெருமை. அப்படியாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிச்சு 7 நாள் நடக்கும். 7 நாள் இதே சமயத்துக்கு ஒரு 6:45 ஆரம்பிச்சு 8:15 வரையும் ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். இதில் யாரார் முடியுமோ அவா கலந்துக்கிறது அப்படிங்கிறது அவாவுடைய பாக்கியம். மேலே இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பேர் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம். பாகவதம்னா என்னென்னு சொன்னோம், அந்த பாகவதத்தினுடைய பாகவதம் படிக்கிறதுனாலையும் அந்த கதைகளை கேட்கறதுனாலையும் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், உங்களுடைய முன்னோர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். இந்த பாகவதத்தினுடைய தனிப்பெருமை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறமா பாகவதத்துக்குள்ள இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம். பாகவதம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல எடுத்தோடனே வியாசாச்சாரியா ஜன்மான்யஸ்ய யதோன்வயாதிதரதஸ்ச அர்த்தேஷு விக்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு வியாசாச்சாரியார் முதல் இடத்துல மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வச்சார். ரொம்ப ஒரு ஞான விஷயமான பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். என்னதான் பாகவதம் அப்படிங்கிறது பக்தி கிரந்தமாக இருந்தாலும், பக்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், அத்வைதத்துக்கும் அத்வைத பிலாசபிக்கும் ரொம்ப ஒரு ஆதாரமான ஒரு கிரந்தம், ரொம்ப ஒரு ஆணிவேரான ஒரு கிரந்தம். அது முதல் ஸ்லோகத்திலே எந்த மாதிரி அத்வைதத்தை வியாசாச்சாரியார் சித்தாந்தம் பண்றார் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்துடைய வியாக்கியானத்தை பார்க்கவே தெரியும். அப்படியா ஜென்மாதிஸ்ய அப்படிங்கிறது மூலமாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, பரபிரம்மத்தை நம்ம உபாசனை பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம். இப்படியா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மங்களா ஸ்லோகத்தை சொல்லிட்டு மேல பாகவதனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். பாகவதனுடைய கதையை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் கதா சொல்றது மூலமாகவும் சௌனகாதி பிரம்ம ரிஷிகள் இந்த கதையை கேட்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாகவதமான இன்னைக்கு இருக்கு. சௌனகாதி பிரம்ம ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ரிஷி கணங்கள் தான் நேர பிரம்மாவின் இடத்துல போனாராம். பிரம்மாவின் இடத்துல போய் நாங்க தர்ம காரியங்களை பண்ணணும், தர்ம காரியங்களை பண்ணினா பல மடங்கு புண்ணியம் தரக்கூடிய ஒரு இடமா எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மதேவன் இடத்துல இந்த சௌனகாதி பிரம்ம ரிஷிகள்லாம் கேட்டான். உடனே பிரம்மதேவன் என்ன பண்ணாருன்னா, நேர ஒரு சக்கரம், ஒரு சக்கரம் பண்ணினா சக்கரத்தை நேர உருட்டி விட்டார். இப்படி இந்த சக்கரம் எங்க போய் நின்று உடஞ்சு விடாதோ அந்த இடம் தான் நீங்க தர்ம காரியங்கள் பண்றதுக்கு உண்டான
உகந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி சக்கரத்தை உருட்டி விட்டோடனே எல்லா ரிஷிகளும் பின்னாடியே வரா. இந்த சக்கரம் எங்கே போய் விழுறது எங்கே போய் விழுறது பார்த்தா நேராக அந்த சக்கரம் நேராக நம்மளுடைய பூமிக்கு தான் வந்தான், பூலோகத்துக்கு தான் வந்துதான். பூலோகத்தில் வந்துட்டு நைமிஷாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், டெல்லி அந்த வடநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இந்த சகடமானது நொறுங்கினது. அரண்யானா நைமிஷோரண்யம் அப்படின்னு கீதையும் சரி பாகவதோட ஏகாதச ஸ்கந்தத்திலையும் சரி பகவான் சொல்றார். காடு நைமிஷம் அப்படின்னா அரண்யம்னாலே காடுன்னு அர்த்தம். காடுகளுக்குள்ள எவ்வளோ விதமான காரணம் இருக்கு. சம்பகாரண்யம், கோதாரண்யம், பிருந்தாரண்யம், எவ்வளோ விதமான தண்டகாரண்யம், எவ்வளவோ காடுகள் இருக்கு. இந்த காடுகளுக்குள்ள பகவான் நான் எதா இருக்கேன்னு சொல்லும் போது நைமிஷாரண்யமா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த நைமிஷாரண்யத்துல தான் இந்த சக்கரமானது வந்து விழுந்து உடஞ்சது. ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், தான் பண்ண தர்மத்துக்கு உகந்த இடம் கிடைச்சது அப்படின்னு நேரம் அந்த தர்ம காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். त्वया खलु पुरा एकदा तु मुनयः प्रातर्हुदहुतात्मयः सत्कृतं सूतमासीनं पप्रच्छुः इदमादरात् सहस्रसममासत. 1000 வருஷம் செய்யக்கூடிய ஒரு யாகத்தை ஆரம்பிச்சாதான் அந்த ரிஷிகள். 1000 வருஷம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷிகள் பிரபாவசாலியா. நம்மள மாதிரி அவள் வந்து ஏதோ ஒரு வேதம் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுஷ் என்ன அப்படின்னா சதாய் புருஷா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு மனுஷனுடைய ஒரு பிறவியினுடைய ஒரு கணக்கு அப்படின்னா 100 வருஷம். அந்த 100 வருஷமானது நம்ம தான் வந்து குறைச்சிட்டோம். சாப்பாட்டு மூலமாகவும் தூக்கத்து மூலமாகவும் இதெல்லாம் சரியா சாப்பாடுனால குறைக்கல. சாப்பாடை சரியா சாப்பிடாத காரணத்தினால குறைச்சிடும். தூக்கத்தை சரியா தூங்காததுனால குறைச்சிடும். அப்புறம் தான் பண்ண புண்ணிய கர்மா பாவகர்மாக்களை பொறுத்து நம்மளுடைய ஆயுஷானது அமைக்கப்படுறது. இந்த ரிஷிகள் வந்து பிரபாவசாலியா இருக்கிறதுனால, பிராணாயாம பலம் இருக்கிறதுனால, தபஸ் இருக்கிற காரணத்தினால இந்த ரிஷிகளால 1000 வருஷம் வாழ முடியும். வாழ அப்போ இவ வந்து 1000 வருஷம் செய்யக்கூடிய இந்த யாகத்தை ஆரம்பிக்கிறார். காலையிலிருந்து ஆரம்பிச்சு ரிஷிகள் தன்னுடைய கர்மாக்களை பண்ணிட்டே வரா. சாயங்காலத்துக்கு மேல அபராண்ண காலம் அப்படின்னு பேரு. அந்த டயத்துல வந்து யாகங்கள் புண்ணிய கர்மாக்கள் எதுவும் பண்ணக்கூடாது. பிதிருக்கர்மாக்கள் தான் பண்ணணும். அபராண்ண காலங்கிறது பிதிருக்கர்மா. நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து எந்தெந்த காலங்கள்ல எதை பண்ணணும் அப்படின்னு, சாப்பிட்றதுக்கு கூட இந்த டயத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சங்கம காலம்னு காலையில ஒரு டைம் உண்டு. அது சுமார் ஒரு 7:30 ஆரம்பிச்சு ஒரு 10:30 மணி வரையும் அந்த டைம். ஆனா இப்ப என்ன அந்த டைம்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரியா இருக்கு. இப்படியாக சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நம்மளுடைய சாஸ்திரத்துல டைமிங் இருக்கு. அதுபோல இந்த அபராண்ண காலம்னு சொல்லக்கூடிய இந்த மத்தியம் ஒரு 3 மணிக்கு மேல 3:30 மணிக்கு மேல தான் ஸ்ராத்த டைம். ஸ்ராத்தமே அந்த டயத்துல தான் பண்ணணும். 3:30 அந்த டயத்துல தான் பண்ணணும். அபராண்ண காலம்னு சொல்லுவோம். அந்த அபராண்ண காலத்துல புண்ணிய கர்மாக்கள் பண்ணக்கூடாது. யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் பண்ணக்கூடாது. அப்போ அந்த நேரத்தை வெச்சம் பண்ண வேணாமேன்னு சொல்லி இந்த சமணகாதி பிரம்மரிஷிகள்லாம் நினைச்சா ஏதாவது ஒரு பகவத் குணத்தை நம்ம கேட்கலாமே, பகவானுடைய பற்றிய கதைகளை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராத் அப்படின்னு சூத புராணிகர் வந்தாரா. இந்த சூத புராணிகர் வந்த உடனே அந்த சூத புராணிகருக்கு வந்து இது கொடுத்தா, ஆசனம் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து பகவத் குணத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா சொல்ல ஆரம்பிச்சாராம். 17 புராணத்தை சொல்லிட்டார். இந்த ரிஷிகள் கேட்டாராம், சிஷ்யஸ்ய குரவா குஹ்யமப்யுத. நான் எங்களுக்கு நிறைய விதமான தர்மங்களை சொல்லிட்டேன், நிறைய புராணங்களை சொல்லிட்டேன், இன்னும் ஏதாவது ரகசியமா இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகள்லாம் கேட்கிறா. உங்களுடைய குருவான வியாசாச்சாரியார் உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு குருவும் ரகசியமான விஷயம் இடத்துல எந்த ஒரு ரகசியத்தையும் வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதுபோல வியாசாச்சாரியருக்கு நீங்க ரொம்ப பிரியமான சிஷ்யர், சுகாச்சாரியருக்கும் பிரியமான சிஷ்யர். உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாரு, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே பாகவத தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாராம். சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே தன்னுடைய குருவான ஸ்ரீ சுகாச்சாரிய
प्रचण्डमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातरहाजुहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि. சுகாச்சாரியார் நினைச்சார். சுகாச்சாரியார் நினைச்ச உடனே சுகாச்சாரியாரான குரு, சுகாச்சாரியாருடைய குரு சுகாச்சாரியருக்குண்டான அப்பா, அவரையும் தியானம் பண்ணாங்க. அவர் யாருன்னா வியாசாச்சாரியார். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபம் அதிதிதீர்ஷதாந்தமோந்தம் தம் வியாச சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசூம் உபயாமி குரும் முனீனாம். சுகாச்சாரியரையும் வியாசாச்சாரியாரையும் ஸ்மரணம் பண்ணினார். சுகாச்சாரியனுடைய புள்ளதான் ஸ்ரீ வியாசாச்சாரியாருடைய புள்ளதான் இந்த சுகாச்சாரியார் அப்படிங்கிறது. இந்த சுகாச்சாரியாருடைய அவதாரமானது எப்படி இருக்கு அப்படின்னா, நார்மலா லோகத்துல நடக்கிற மாதிரி அவர் வந்து பிறக்கல, கல்யாணமாயே வந்து குழந்தை பிறக்கல. அயோனிஜனாக யோக புருஷராக யக்ஞ குண்டத்துல இருந்தே 16 வயசு பாலகனாக தோன்றினாரா இந்த சுகாச்சாரியார். வியாசாச்சாரியார் பண்ணக்கூடிய யக்ஞ குண்டத்துல இருந்து தோன்றினாரா இந்த சுகாச்சாரியார். பிறக்கும் போதே ஞானம் சித்திச்சிருந்தது. தன்னுடைய குழந்தையான பையனான சுகாச்சாரியருக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் பண்ணினார் வியாசாச்சாரியார். வியாசாச்சாரியனுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு மத பிரவர்த்தகர் அப்படின்னு இருப்பார். சில பேரை கேட்டா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்பார், சில பேரை கேட்டா நபிகள் நாயகம் அப்படின்பார். அது போல நம்மளுடைய இந்து மதத்துக்கு யார் அப்படின்னு கேட்டா நம்ம யாருக்குமே சொல்ல தெரியாது. இந்து மதத்துக்கு யாருக்கா தெரியுமோ? யாருக்கும் தெரியாது. இந்து மத பிரவர்த்தகர், பிரவர்த்தகர்னாலே என்ன முதல்ல அர்த்தம் அது தெரிஞ்சுட்டா யாரை சொல்லணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரவர்த்தகர் அப்படிங்கிறவா நம்ம மதம் இதுதான், இப்படிதான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை வகுத்த வாழ்க்கை தான் மத பிரவர்த்தகர்கள் பேர். அது போல நம்மளுடைய இந்து தர்மத்துக்கு யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடியே சொன்னோம், வேதம், ஸ்மிருதி, புராணங்கள் இது எல்லாம் ஏற்றினவர் யாரு? வியாசாச்சாரியார். அந்த வியாசாச்சாரியார் தான் நம்ம மத பிரவர்த்தகர். இந்து மத பிரவர்த்தகர் அப்படின்னு சொல்லணும்னா வியாசாச்சாரியார் தான் சொல்லணும். வெறும் இந்து மத பிரவர்த்தகர் இல்லை, ஒரு வர்ணத்துக்கு தான் குரு, மற்ற வர்ணத்துக்கு குரு இல்லை. நம்மளுடைய இந்து மத வர்ணாசிரமங்கள் உண்டு. இந்தந்த மதத்துக்கு தான் குரு, ராஜாக்களுக்கு தான் குரு, படிச்சவாளுக்கு தான் குருன்னு இல்லை. ஸ்ரீசூத்ர விதவந்தூனாம் திரீன ஸ்ருதி கோச்சரா அப்படின்னா எல்லா விதமான மக்களுக்கும் குரு. அந்த வியாசாச்சாரியார் வேதங்கள்லாம் சேர்ந்து இருந்தது அந்த காலத்தில். அதை மனுஷர்கள் படிக்க சிரமப்படுற காரணத்தினால வேதத்தை விவாதம் பண்ணினார். ரிக்வேதத்தை இவா படிங்க. தத்ர ரிக்வேத தர பைலாம் சாமகோ ஜெய்மினி கவிஹி. ரிக்வேதத்தெல்லாம் பைலர் அப்படிங்கிற ஒரு ரிஷி எடுத்து கொடுத்து இந்த வேதத்தை இந்த சாக்கியை நீ வந்து இன்னும் வழி நடத்த அப்படின்னு சொல்லி ரிக்வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். எஜுர்வேதத்தை வைஷம்பாயனர் அப்படிங்கிற இடத்தை கொடுத்தார். சுமந்தூர் இடத்துல அதர்வ வேதத்தை கொடுத்தார். ஜெயினி இடத்துல சாம வேதத்தை கொடுத்தார். இப்படியாக ஒவ்வொருத்தவாறு இந்த விஷயத்தை பிரிச்சு கொடுத்தார். பொதுவாக வேதத்தை முன்னாடியே சொன்னேன், வேதம் தான் நான் மதத்துக்கு ஆதாரம்னு சொன்னேன். அந்த வேதத்துல ஒருத்தவா கை வைப்பா அப்படின்னா அதை வந்து எந்த மகான்களும் ஏற்றுக்க மாட்டா. பிரிக்கிறேன் சும்மா நான் தோணுச்சு, எனக்கு இந்த வேதத்துல தப்பா இருக்கு, நான் வேதத்தை பிரிக்கிறேன், வேதத்தை மாற்றேன் நான் நீங்க நினைச்சேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணிட முடியாது. இல்லை வேறுபட்ட படிச்சவாக இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது. பெரிய பணக்காரர் அப்படின்னு அவளும் பண்ணிட முடியாது. வேதத்தை தொடர்றதுக்கு சாட்சாத் பகவானே வந்து இறங்கி வரணும். அப்படி வந்தால்தான் வேதத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருகதை உண்டே தவிர்த்து மற்ற மனுஷர்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மகத்துவம் இந்த வேத ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஆமோதிச்ச ஒரு ரிஷி அப்படின்னா இந்த வியாசாச்சாரியர். அதனாலதான் பார்க்கும்பொழுது சன்னியாசிகள் வந்து எல்லாத்தையும் முற்றும் திறந்தவாகும். அவருக்கு எந்த ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் விட்டுணும். பூனதுல இருந்து ஆரம்பிச்சு அனுஷ்டானங்கள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் விடணும் சன்னியாசிகள். ஆனா பௌர்ணமி ஆயிடுது அப்படின்னா சாதுர்மாசத்தை பௌர்ணமியில வியாச பூஜை கம்பல்சரியா எல்லா சன்னியாசிகளும் பண்ணியாகணும். அது இந்த சன்னியாசிகள் இந்த சங்கர மடம் தான் பண்ணணும், இந்த மடம் பண்ணக்கூடாது, ராமானுஜர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு மதபேதங்கள் கிடையாது, வர்ணபேதங்கள் கிடையாது, எந்த ஒரு பேதமும்
இல்லாம எல்லாரும் வந்து வியாசாச்சாரியால வந்து ஆராதனை பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன், ஈவன் வந்து சன்னியாசிகளா இருந்தாலும் அவ வந்து ஆராதனை பண்ணணும். இப்போ அந்த அளவுக்கு சன்னியாசிகள் முதற்கொண்டு வணங்கத்தக்க ஒரு மனுஷர் அப்படின்னா வியாசாச்சாரியர். லோகோபகாரி. ஏன் வியாசம் அந்த அளவுக்கு வணங்கணும்? வணங்குறா எல்லாரும் சொல்றாங்க சன்னியாசிகளும் வழிபடலாம் அப்படிங்கிறது சரி. இதுக்கு சன்னியாசியும் வழிபடணும் அப்படின்னா லோகோபகாரி அப்படிங்கிறதுனால ஏதோ தான் வாழ்ந்தேன், தனக்கு வேணுங்கிற சம்பாதிச்சிருந்தேன், தனக்கு மட்டும் லோகத்தை நல்லதை பண்ணிட்டேங்கிற மாதிரி ரிஷிகள் இருக்க மாட்டான். எல்லாருக்கும் இந்த தர்மங்கள் போய் பண்ணணும், எல்லாரும் பகவான் நாமத்தை சொல்லணும், எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்கணும்னு வியாசாச்சாரியால் நினைச்சார். வேத சைடு போகும்பொழுது இன்னானா தான் படிக்கணும், இவாவா தான் உள்ள வரணும்னு எக்கச்சக்க நியமம் உண்டு வேதத்துக்கு. பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வேதம் படிக்கிறதுக்கு அர்ஹதை பார்க்கணும். நிஜகாதி முகூர்த்தத்துல இருந்து ஆரம்பிச்சு வேதத்துல ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கா பெரியவா. இப்போ இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கும்போது, நிறைய ரூல்ஸ் வைக்கும்போது எல்லா மக்களாலையும் அந்த பலனை போய் நம்மளால அடைய முடியாது. இப்போ எல்லா மக்களும் அந்த பலனை அடையணும், அதுதானே ஒரு உச்சிதமான ஒரு விஷயம் செயல். அதை பண்ணினாதான் இந்த வியாசாச்சாரியர். அதனால இந்த வியாசாச்சாரியர் லோகமே கொண்டாடுறாரு. லோகோபகாரி ஜெகத்குரு அப்படின்னாலே இதுதான் ஜெகத்குரு. ஜெகத்துடைய எல்லா மனுஷர்களுக்கும் உபகாரம் பண்ணினார். சங்கராச்சாரியர் விஷ்ணுதாசனம் பாஷைக்கு சொல்லும் பொழுது ஜென்ம சம்சார பந்தன ஆது அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு சொல்லும் பொழுது ஜந்து அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை சொல்லும் போது ஜனதர்மா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்லிட்டாரு. ஜந்துனா நம்ம மனுஷர்கள் மட்டும் இல்லை, ஜன தர்மங்களுடைய எறும்புலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் உபயோகப்பட மாதிரி ஒரு விஷயம். அதை வியாசாச்சாரியால் பண்ணினார் அப்படிங்கிறதுனால லோகோபகாரி ஜெகத்குரு அப்படின்னு. இப்படியாக இந்த வியாசாச்சாரியால் வந்து நிறைய விதமான வேதங்களை பிரித்து வேத விவாகங்கள் பண்ணி புராணங்களை கொடுத்து மகாபாரதம்னு சொல்லக்கூடிய 1,00,000 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை எப்படிங்க உலகத்திலேயே 2 புஸ்தகம், பெரிய புஸ்தகம். ஒன்று 1001 இரவுகள்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அது ஒரு நாவல், பிரிட்டிஷ் எழுதினது. அது பல பேர் சேர்ந்து இயற்றின ஒரு புஸ்தகம். அடுத்ததாக ஒரு பெரிய புஸ்தகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வியாசாச்சாரியால் பண்ணின மகாபாரதம். 1,00,000 ஸ்லோகம் ஒரே ஆள் பண்ணின ஒரு கிரந்தம் அப்படின்னா மகாபாரதம். இப்படியாக அந்த வியாசாச்சாரியார் 1,00,000 ஸ்லோகம் பண்ணிட்டார். என்னென்ன உண்டோ எல்லாமே பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த வியாசாச்சாரியர் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தே இருக்கு. இப்படி கஷ்டப்படும் பொழுது நாரத பகவான் அங்கிருந்து வந்தார். நாரத பகவான் அங்கிருந்து வந்த உடனே உங்க முகத்தை பார்த்தா வாட்டமா தெரியுது, என்ன காரணம்? உங்களுக்கு உடம்புல ஏதாவது கஷ்டமா இல்லை மனசுல கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வரி துஷ்டி சாரீர ஆத்மா மானசையவா அப்படின்னு. உடனே அதுக்கு வியாசாச்சாரியர் உண்மையை சொன்னார். இல்லை சுவாமி, நான் பல தர்மங்களை சொன்னேன், மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான புராணங்கள், வேதங்கள், ஸ்மிருதிகள், தர்மசூத்திரங்கள் எல்லாமே நான் பண்ணினேன். ஆனால் எனக்கு வந்து மனசு இன்னும் ஒரு சந்தோஷம் அடையலை, சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மனசு சந்தோஷம் ஆகலை, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னா. உடனே அதுக்கு வியாசாச்சாரியர் நாரதர் சொன்னாரா, யதா தர்மாதயச்சார்ச்சாஹ முனிவர்யானுகீர்த்திதாஹ ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹி அனுவர்ணிதஹ. நீங்க 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதத்துல தர்மம் 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 தர்மம்னு எல்லாத்தையும் சொன்னேன். பகவானுடைய குணத்தை பத்தியும் பகவானுடைய ரூபத்தை பத்தியும் நீங்க வந்து எந்த ஒரு இதுலையுமே சொல்லலை. பகவான் வந்து எப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான், பக்தர்களுடைய குடும்பத்தை பகவான் எப்படி சம்ரட்சணம் பண்ணினான், பகவான் எப்படி லீலைகள் பண்ணினான், பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோகுலத்தை எப்படி வளர்த்தான், கோகுலத்தை என்னென்ன லீலைகள் பண்ணினான், எப்படி விதமாக வெண்ணெய் சாப்பிட்டான், எப்படி கோவர்த்தனத்தை உதாரணம் பண்ணினா, எப்படி காளியின் அர்த்தனம் பண்ணினான்னு சொல்லி அந்த கிருஷ்ணனுடைய கதைகளை நீங்க வந்து ரசமா சொல்லாத காரணத்தினாலதான் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷ இன்மை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரை ஒரு பூஸ்ட் பண்ணணும். வியாசாச்சாரியர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. இப்போ அவர் பூஸ்ட் பண்ணணும். இப்போ அவர் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு கதையை சொல்லணும். அதுக்கு என்ன கதை சொல்லும்போது தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து தஸ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலகேவ யோகினாம் சுஷ்ரூஷனே பிராவிஷ்ணிர் விவிக்ஷதாம்.
நாரதர் வியாசாச்சாரியான இடத்துல தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். நான் முன்னொரு காலத்துல ஒரு தாசியினுடைய ஒரு குழந்தையா இருந்தேன். நாரதர் அதாவது ஒரு 10 இந்த வீட்டெல்லாம் 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரமாக ஒரு குழந்தையா இருந்தேன். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து ஏதோ 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு என்னை சம்ரட்சணம் பண்ணிட்டு இருந்தா, என்னை காப்பாற்றிட்டு இருந்தா. இப்படி இருக்கிறச்ச சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 மாச காலம் சன்னியாசிகளுக்கு வந்து, சன்னியாசிகள் பொதுவாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, பரிவிராஜகர்கள் அப்படின்னு பேர் சன்னியாசிகள் இருக்கு. அந்த சன்னியாசிகள் என்ன அப்படின்னா எங்கேயாவது அட்டனமாயிட்டே இருக்கணும், சுத்திட்டே இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 2 நாள் நம்ம ஒரு இடத்துல உட்காந்தாலே இது ஏன் இடம் தோண ஆரம்பிச்சோம். நம்ம 10வது, நம்ம 8, நம்ம ஸ்கூல்ல நம்ம 10வது வரைக்கும் படிச்சோம். அந்த ஸ்கூல் சைடு நம்ம எப்போ போனாலும் இது ஏன் ஸ்கூல் அப்படின்னு. நம்ம இந்த ஆஃபீஸில் எப்படியோ வேலை பார்த்துருப்போம், இது ஏன் ஆஃபீஸ் அப்படின்னு. இந்த வீடு என் வீடு. இந்த நம்ம உயிருக்கும் மேலே நினச்சக்கூடிய இந்த சரீரம், இந்த சரீரத்தை என் சரீரம் சாஸ்வதம் இல்லாததுல தன்னுடைய நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்படி 2 நாள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து நம்மளோட இருந்து என்ன வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால சன்னியாசிகள் வந்து 2 நாளைக்கு மேலே ஒரு வீட்டில் தக்க மாட்டா, ஒரு மரத்தடியில் கூட இருக்க மாட்டா. அப்படி மரத்தில் இருந்தப்படாது ஏன் மரடி உன் மரத்தில் அந்த சைடு போ அப்படிமா. யாராவது 2 நாள் கழிச்சு நம்ம ஒரு மரத்தில் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துக்கு ஒரே துணிக்கு உட்காரன்னு வச்சுக்கோங்க. யாராவது 2 நாள் அப்படியே தொடர்ந்து 3வது நாள் உட்காந்துட்டோம்னா இது ஏன் சரி என் இடம், நான் இங்கே தான் உட்காருவேன், நீங்கள் அந்த சைடு தூர போங்க அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சுவாவமாகவே இந்த ஒரு எண்ணம் வந்துடும். அதனால சன்னியாசிகள் நாளைக்கு ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. சாதுர்மாசியத்துல வந்து என்ன ஒரு நியமம் அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி ஆகணுங்கிற நியமம். அதனால மட்டங்களை வந்து பிடிச்சி மட்டங்கள்ல தான் சன்னியாசிகள் தங்குவோம். மட்டங்கிறது யாருக்கும் ஒரு பொது சொத்து, தன் இன்னாருடையது அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னால மதத்தில் தங்குவோம். அதுபோல இந்த சன்னியாசிகள்லாம் சாதுர்மாசி காலமா இருக்கிறதுனால இந்த நாரதர், இந்த குழந்தை இருக்கக்கூடிய கிராமத்துல அந்த சில சன்னியாசிகள் தான் வரலாம் சாதுர்மாசியத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக. இப்படி அனுஷ்டானம் பண்ணதுக்காக ஒரு மடத்தை ஒழிச்சு விட்டுருக்கா அந்த கிராமத்துக்காரா. அந்த சன்னியாசிகள்லாம் அந்த தங்குறாரோட அந்த மடத்தை வந்து சுத்தம் பண்ணி பெருக்கி துடைக்கிறது, அந்த 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்காக இந்த குழந்தைங்களோட அம்மாவை நியமனம் பண்ணியிருக்கான். இப்படி அந்த குழந்தைங்களோட அந்த அம்மாவை வந்து அந்த 10 பாத்திரம் தேய்ச்சி அவளுக்கு வேணும் சுசூஷெல்லாம் பண்ணிட்டு இருக்காராம். அந்த சன்னியாசிகள்லாம் பஞ்சபஞ்ச உஷத்காலத்திலேயே எழுந்துட்டு விடிய காத்தால ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுவதற்காக நதிக்கு போவாராம். தன்னுடைய அம்மாவானவள் சொல்லிக் கொடுக்குறாலும் தன் குழந்தையை எழுப்பி, குழந்தை எஞ்சுக்கோடா, இந்த பூராபார் மகான் இவாளை போய் ஆசிரி, இவாளை பின்பற்ற, அப்படியே இவள் எந்த போறாளோ அவள் கூடியே போ, அவள் சொல்றது அப்படிங்கிற அவளுக்கு ஏதாவது சுசுஷம் வேணும்னா அதையும் பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி தராதான் மகான்களுக்கு சேவை பண்ணுறது. குழந்தைங்க வந்து நான் தூங்குறேன் நீ போ, எனக்கு தெரியும் எல்லாம் வேலையை பார்த்துருக்கோம்னு சொல்லி குழந்தைய சொல்லலையாம். குழந்தைய அம்மா சொன்னதை கேட்டுட்டு சமத்தா குழந்தை கிளம்பி நேரம் பின்னாடியே போறதான். அந்த குழந்தை வந்து தான் விளையாண்டுற சாமான், குழந்தைகிட்ட பொதுவாக என்ன இருக்கும், விளையாட்டு சாமான் ஏதாவது இருக்கும். அது ஃபுல்லாக அந்த குழந்தை கீழே போட்டாதான். அம்மா சொன்ன உடனே அந்த விஷயம் பின்னாடியே போறான். அந்த சன்னியாசிகள் பின்னாடி அந்த குழந்தை போறதான். அந்த சன்னியாசிகள் இந்த குழந்தை கூட வந்து பார்த்துட்டு அழகே சமத்து அழகா தாத்தாவே எழுந்துட்டே ஹரி ஹரி குளிப்போமான்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகளும் சேர்ந்து அந்த சன்னியாசிகளும் சேர்ந்து தான் ஸ்நானம் பண்ணும்போது அந்த குழந்தைய ஸ்நானம் பண்ண ஒரு முழுக்கு போட்டாலாம். தான் கோபி சந்தனம் இட்டுக்கும் போது அந்த குழந்தைக்கு இப்படி இட்டு விட்டா, நான் வச்சிருந்த துளசி மாலை அந்த குழந்தைக்கு போட்டா. இப்படியாக 7 டைம் அந்த குழந்தை அந்த சன்னியாசிகளோடய சுத்திட்டு இருக்கு. இப்படியாக இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் அந்த மகான்கள், அந்த சன்னியாசிகள்லாம் சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்க்க வந்துருக்கு. அந்த சாப்பிட்ட பாத்திரத்தை தேய்க்க வரும்போது பார்த்தேன்னா அவள் சாப்பிட்ட பதார்த்தங்கள், பக்ஷணங்கள், சில அந்த சாப்பிட்ற பொருட்கள் வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சமா இருக்கு. அது அப்படியே தேய்க்க வந்திருக்கு. அது தேய்க்க வந்தோடனே இந்த குழந்தை வந்து பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசை இதை சாப்பிடணும். அதிகபட்சம் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு சுகம் கிடைச்சிருக்கும். ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு ஏழ்மை ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு கிரந்த பிறந்த ஒரு குழந்தை. பலவிதமான
பட்ச பதார்த்தங்கள் கிடைக்கல, பழையது சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கிறது. இப்படி மிக விலை உயர்ந்த பக்ஷணங்கள், நெய்ல பண்ண பக்ஷணங்கள் கிடைக்க உடனே அந்த குழந்தைக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருக்கு. நேரம் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தை நேரம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை போய் எடுத்து வாயில போட்டுட்டாங்க. உச்சிஷ்டலே பா நனுமோதிதோ த்விஜைஹி சகத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்தகில்பிஷா. சாப்பாடு தானே அப்படின்னா நம்மளுமே வீட்டில் சாப்பாடு வைக்கும், அதை சாப்பிட்டா நம்மளுக்கு ஞானம் கிடைக்கிறதா அப்படின்னா கிடைச்சிடாது. இந்த குழந்தை எடுத்த சாப்பிட்ட பதார்த்தம் எப்பேற்பட்ட பதார்த்தம் அப்படின்னா மகான்கள் சாப்பிட்ட ஒரு பிரசாதம். பிரசாதத்துக்கு என்ன ஒரு மதிப்பு? கோயிலில் தர பிரசாதத்துக்கும் நம்ம வீட்டில் பண்ணுற பிரசாதத்துக்கும் என்ன ஒரு மதிப்பு? சின்ன டிஃப்ரெண்ட் தான். வீட்டிலேயே அதே மாதிரி தான் நம்ம சமைக்க போகிறோம். அதே அரிசி, அதே ஜலம், அதே விசில், அதே தாளிச்சோறது எல்லாம் சேம் தான். நம்ம வீட்டில் வைக்கிற சாப்பாடு பிரசாதம்னு சொல்ல மாட்டோம், வெறும் சாதம் தான். இங்கே வந்தால் அது பிரசாதம். என்ன அப்படின்னா அது பகவான் இடத்துல கண்டவளை பண்ணி பகவத் சம்பந்தத்தை பட்டு நம்மளுக்கு வருது. அதனால அந்த பிரசாதம் மிக மதிக்கத்தக்கது. அதுபோல மகான்கள் சாப்பிட்ட பதார்த்தங்கிறதுனால இந்த பதார்த்தத்துக்கு ஒரு மதிப்பு. அதை அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்ட உடனே மனசுல இருந்த எல்லா விதமான கல்மஷங்கள்லாம் போயிடுத்து, சித்தமானது சுத்தி ஆயிடுது, மனசு ரொம்ப சுத்தமாயிடுது. ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. என் மேல என்ன தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. பகவான் இடத்துல மனசு ஈடுபட ஆரம்பிச்சுட்டான் அந்த குழந்தைக்கு. பகவான் நாம சொல்றான் வேதாந்தம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிடாது. அந்த ரிஷிகள்லாம் மாத்தியானிய காலத்துல வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மமானது நிர்குண பிரம்மமா, சகுணமா, எது சுத்த பிரம்மமானது சுத்தமா இல்ல அசுத்தமா, பிரம்மங்கிறது சத்தியமா அசத்தியமா இல்ல வியாவகாரிக சத்தியமா அப்படின்னு சொல்லி பலவித விசாரங்கள் வேதாந்த பிலாசபில உண்டு. வேதாந்தமே பலவிதம், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், இது தவிர்த்து சுத்தாத்வைதம், அச்சிந்தியாச்சிந்திய பேதம், இப்படி பலவிதமான வேதாந்தமே பலவிதம். அந்த வேதாந்தத்துக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல இன்னும் மண்டலமான மாதிரி எக்கச்சக்க விஷயம். அந்த விஷயங்களை இந்த சன்னியாசிகள் பேசியிருந்தா அந்த விஷயங்கள் முதற்கொண்டு இந்த குழந்தைக்கு புரியாது. எப்படி புரியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எவம் பிரவர் அந்த உச்சிஷ்டலேபா அனுமோதித்தோர் விஜயி, அந்த உச்சிஷ்டத்தை எடுத்து சாப்பிட்டானும் அந்த பிரசாதத்தை. அதனால இப்பேற்பட்ட கவனமான விஷயமும் அந்த குழந்தைக்கு புரியலாம். வேதாந்த விசாரம் பண்ண இந்த குழந்தைக்கு புரியுது. லோகத்துல பற்று அழுது போயிட்டு அந்த குழந்தைக்கு லோகத்துல மனசு வைக்க விருப்பம் இல்லை, பகவான் இடத்துலயும் மனசு இருக்கு குழந்தைக்கு. இப்படி காலங்கள் போச்சு. அந்த சன்னியாசிகள் வந்த காரணம் சாதுர் மாசம் 4 மாசம் தங்குவான் மடத்துல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிடுவான். 4 மாசம் காலம் முடிஞ்சது, எல்லாரும் கிளம்புறா. இந்த குழந்தைக்கு ரொம்ப தாபமா இருக்கு. 4 மாசம் காலம் இந்த ரிஷிகளோட சன்னியாசிகளோட மாறி மாறி ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணி மாறி மாறி சத்சங்கத்துல ஈடுபட்ட அந்த குழந்தைக்கு இந்த சன்னியாசிகள் போகும்பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் உங்களுடைய வரேனே அப்படிங்கிற அந்த குழந்தை. உடனே இந்த சன்னியாசிகள்லாம் வேணாட்டாங்கன்னா, உனக்காக தான் உங்க அம்மா இருக்கா, உங்க அம்மாக்காக நீ இருக்கணும் அப்படின்னா. அவ அம்மாவை சொன்னாக்கண்ணா, நான் உனக்காக தான் என் உயிரே வச்சுருக்கேன், நீயும் போயிட்ட அப்படின்னா நான் யாருக்காக நான் இருக்கணும், அதனால இருந்துடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை சொன்ன உடனே இருந்தாலும் குழந்தைக்கு மனசு இல்லை, இருந்துட்டான். அந்த ரிஷிகள் சொன்னாலும் என்னதான் நான் வேற இடத்துக்கு போனாலும் நீ வேற இடத்துக்கு போனாலும் உனக்குள்ள இருக்க வாசுதேவனும் எனக்குள்ள இருக்க வாசுதேவனும் ஒண்ணுதான். அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால நம்ம என்னைக்குமே சேர்ந்தா இருக்கோம், பிரிஞ்சு இல்லை, சரீர ரீதியாக தான் பிரிஞ்சிருக்கோம். தவிர்த்து உள்ள ஆன்மா ரீதியாக நம்ம சேர்ந்துதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ரிஷிகள் சொன்னா. குழந்தைங்க இருந்தான். இப்படி குழந்தை தன் வாழ்நாள் போயிட்டே இருக்க ஒரு சமயத்துல சர்பா அதசத்பதா வனாம் காலசோதிதா. ஒரு சமயம் ராத்திரி சமயத்துல இவளோட இந்த குழந்தையோட அம்மா வாழை மரம் பின்னாடி வாழை இலை கட் பண்றதுக்காகவும் பால் கறக்கிறதுக்காக பின்னாடி போயிருக்கா ராத்திரி சமயத்துல. அப்படி போற சமயத்துல கருணாபக்திட்டு இந்த அம்மாவானவ காலம் அடைகிறான். காலமானோடனே ஒரு 5 வயசு குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓட அழகணும், அம்மா போயிட்டாரே
எனக்கு இனிமேல் கதி யார் இருக்கா, நான் எப்படி வளருவேன், எப்படி சாப்பிடுவேன், எனக்கு ஏது கத்தின்னு குழந்தை நினைக்கணும்னு. அதுதான் இங்கே நினைக்கிறது. இதுதான் ஒரு ஆச்சரியம். ததா ததஹமீஷஸ்ய பக்தானாம் சமவீப்சதஹ அனுக்ரஹம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தராம். பகவான் எனக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு நினைச்சான் அந்த குழந்தை. என்னது இது, தன்னுடைய அம்மாவானவ மறிச்சு போயிருக்கா, பகவான் அனுகிரகம் பண்ணார் எப்படி இந்த குழந்தை நினைக்கிறான்னா அந்த குழந்தையினுடைய பதிப்புக்கும் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இந்த மகான்களோட போகவிடாம தடுத்தது இந்த அம்மா தான். அம்மா அப்படிங்கிற காரணம் இருந்ததுனால தானே. எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னா நானும் அந்த பரிவராஜகர்கள் மாதிரி நானும் பகவானை நினைச்சுட்டு போயிருப்பேன். அப்போ எனக்கு பந்தகம் இருந்தது என்னுடைய அம்மா தான். அந்த அம்மா போனதுனால பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். பகவான் எனக்கு பக்கத்துல நீ என்கிட்ட வாடான்னு பகவான் கூப்பிடுறான்னு பகவான் நினைச்சுட்டான். அந்த குழந்தை நினைச்சுட்டான் அனுகிரகம் பண்ணினான் அந்த குழந்தை நினைச்சான். நினைச்ச உடனே கேட்ட கற்பட வாபிஷ்ட வனான் இப்போ வனாலிச்சு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய தர்மாவெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் என்ன கவலை இருக்கு? கவலை தான் அந்த குழந்தை இல்லையே. பகவான் சர்வம் பகவான் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது கவலை இது. கேட்ட கற்பட வாபிஷ்ட வனான் இப்போ வனாலிச்ச சித்திரதாத்து விசித்ராகீனு இவபக்ன புஜத்ருமான கிராமங்கள் நகரங்கள் காடாக குழந்தை வந்து நடந்து போறானா. தபஸ்மன் இருந்து காட்டுக்கு கிளம்புறான். நேர காட்டுக்கு வந்தா நேர தஸ்மின் நிர்மனுஜேரண்யே பிப்பலோபஸ்தாஸ்திதா. யாரும் இல்லாத காட்டுக்கு வந்துட்டானா குழந்தை. குழந்தைகள் ரொம்ப சாந்தமாயிட்டான். அந்த அவங்க ஒரு பெரிய தடாகம் இருந்தது. அந்த தடாகத்திலேயே வந்து ஜலத்தை குடிச்சான். அங்க இருக்கக்கூடிய கீழே வந்து கூடிய பிப்பலம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை வந்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு தந்த கலை பாரிட்டு பகவானை தியானம் பண்ண ஆரம்பிக்கிறானா. தியாயவச்சரணாம் போஜம் பாவநிர்ஜிதசேதசா ஔத்கண்யாஸ்ருகலாக்ஷஸ்ய வித்யாசீன்மேஷனைர்ஹரி பிரேமாதி பரநிர்பின்ன புலகாம்போதி நிர்வృதः ஆனந்த சம்பிரவேதினः நாபஷ்யம் பயன்முனே. பகவானை குறித்து அழகா தியானம் பண்றான். பகவானுடைய பாதாதிகேஷம் பகவானை தியானம் பண்றான் அந்த குழந்தை. தியானம் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே மனசுல இந்த தியான ரூபமான டக்குன்னு கலந்துடும். தியானம் பண்ணும்போது அப்படியே ஒரு ரூபம் மனசுல இருக்கும். அந்த ரூபமான டக்குன்னு மறைஞ்சது. டக்குன்னு ஏதோ பெரிய நஷ்டமானது போல குழந்தை கண்ணை தொடர்ந்து பார்த்தான். ஒரு அஸ்ரீர வாக்கு கேட்டதான். அவிபக்வகஷாயானாம் துர்தர்ஷோகம் யோகினாம். பக்குவம் இல்லாதவர்களுக்கு என்னுடைய தரிசனம் கிடையாதுன்னு சொல்லி பகவானுடைய ஒரு அஸ்ரீர வாக்கு கேட்டது. அதை பற்றி கவலைப்படலையா? என்ன அர்த்தம்னா இந்த ஜென்மால உனக்கு பக்குவம் இல்லை. ஏன் அப்படின்னா குருமுகமா நீ வராத காரணத்தினால உனக்கு ஞானத்துல வந்து உனக்கு இது கிடையாது அப்படிங்கிறது சொன்னான். அடுத்த ஜென்மா எடுத்து பக்குவத்தோட என்னை வந்து அடைவாயான்னு சொல்லி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு அஸ்ரீரவாகம் பண்ணிட்டு கிளம்பி அஸ்ரீரவாகம் மறைஞ்சது. அதை பற்றி கவலைப்படல. தான் இருந்த காலத்தை எவன் கிருஷ்ணமதையே பிரம்மன் அசக்தஸ்யாவலாத்மனா கால பிராதுர்பூத்தாலே கவி சௌதாமணியதா. தன் காலத்தை பகவான் நாமத்தை சொல்லி கழிச்சார். தன் ஜென்மா போச்சு. அடுத்த ஜென்மாவோட பிரம்மாவுக்கு மானச புத்திரனாக நாரதராக பகவான் அவர் இந்த குழந்தை அவதாரம் பண்ணி இப்போ என்ன பண்றாங்க? தேவதத்தாமினாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஷ்டராம்யம். ஒரு பகவான் ஒரு தம்பராவை கொடுத்துட்டாரா அதை நீட்டின்னு எப்பவுமே பகவான் நாமத்தை நாராயண நாராயண பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்காரா நாரதர். போன ஜென்மத்தில் என்னன்னா கொஞ்ச நேரம் தரிசனம் கொடுத்துட்டு என் தரிசனம் உனக்கு கிடைக்காது அப்படின்ட்டார். இந்த ஜென்மத்தை என்னன்னா நாரதரை பார்த்துக்கிட்டாராம். நாரதர் வந்து பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கா. பகவான் நாராயணன் சொன்னார், கொஞ்சமாவது நீ பார்க்கும் வாடா. இவ்வளோத்தாலும் நான் தம்பராவை கொடுத்தேன், இவ்வளோத்தாலும் பகவான் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கேன், என்னையாவது பார்க்கவா அப்படின்னா. தரிசனம் கிடைக்காது அப்படின்னு சொன்னது போக கொஞ்ச நேரமாவது என்னை வந்து பாரு அப்படின்னு பகவான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாரா நாரதர். தன்னுடைய இந்த தம்புராவை வச்சுட்டு காயமாத்தியம் நிரந்திரியா ரமயத்தை ஆகரம் ஜெகத்து அப்படின்னு நாரத பகவான் சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு எல்லாருக்கும் துருவன் பிரகலாதன் இப்போ வியாசாச்சாரியார் எல்லாருக்கும் போதனை பண்ணி எல்லாரையும் சத் விஷயத்தை பிரவர்த்திக்கிறார். நாரம் ததாதீதி நாரதான்னு சம்ஸ்கிருதத்தாக நிர்வச்சனம். பகவானை பிடிச்சி கையில கொடுத்துருவாரா நாரதர். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உடையவர் இந்த நாரதர்.
தம்புராவனால தன்னுடைய லோகத்துக்கே மங்களத்தை பண்ணிட்டு இருக்கார். இந்த கதையை வந்து சொன்னா வியாசாச்சாரிய இடத்துல இதை சொன்னோடனே வியாசருக்கு ரொம்ப சந்தோஷம். தன் இதுக்கப்புறம் அடுத்த கிரந்தத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி வியாசாச்சாரியர் சங்கல்பிக்கிறார். மேலும் இதனுடைய கதைகள் மேலே இதுக்கப்புறம் பாண்டவ சரித்திரம் மேலே இதனுடைய கண்டினியூவேஷன் ஆனது நாளை தினம் தொடரும். மேலும் இந்த சத்சங்கத்துக்கு வரவா உண்மை சனாதன தர்மத்தை பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு புண்ணிய காரியம் செய்தால் அதுக்கு பலன் உண்டு. அது தவிர்த்து என்ன அப்படின்னா இன்னொருத்தர புண்ணிய காரியம் செய்ய வச்சா அது இன்னும் பலன் உண்டு. அதனால தான் மட்டும் நாம் பெற்றையும் வையகமும் பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோட்பாடு. அப்போ நம்ம மட்டும் இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் இந்த புண்ணியம் வரக்கூடாது. அதனால 4 இடத்து வரும்பொழுது எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு 4 பேர் சொல்லி கூட்டிட்டு வந்துடணும். 4 பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவன்ட்ட சொல்லி இந்த மாதிரி கதை நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது அரிதான ஒரு டைம். இந்நேரம் நம்ம வீட்டில் வந்தோம்னா ஏதாவது படத்தை பார்த்துட்டு இருப்போம், இல்லை சீரியலை பார்த்துட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று பெருசமாக தான் பண்ணிட்டு இருப்போம். இப்போ இந்த பிரம்மோற்சவம் இந்த சமயத்துல தான் நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல காரியம் பண்ண முடியுமே தவிர்த்து இதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு இது கிடைக்கும் நீங்களே நினைச்சாலும் இது கிடைக்காது. இப்போ இந்த 1 வாரங்கிறது தான் அரிய வாய்ப்பு. அப்போ முடிஞ்ச அளவு நம்மளும் இதை வந்து கலந்துட்டு வேற யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ பக்தர்கள் தெரியுமோ அவாலே இதை வந்து கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட புண்ணியம் வந்து பல மடங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். மேலே நாளையுடைய கதை சாயந்தரம் 6:45 ஆரம்பிச்சு 8:15 வரைக்கும். प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गो